வணக்கம் அன்பு நண்பர்களே. சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சனி பகவானோட தன்மைகளை பார்த்துட்டு பலன்களை பார்ப்போங்க. சனீஸ்வரர் நவக்கிரகங்களில் ஒருவருங்க. அதுவும் சனி பகவான் 9 கிரகங்களில் இவர் ஒரு முக்கியமான கிரகங்க. எப்போதுமே ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதனால் சனீஸ்வரர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு வக்கர பயிற்சியில் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட தன்மைகளை பார்த்துட்டு போயிடுவோம். இவருக்கு மந்தன் என்றும் சனைச்சரன் என்றும் பெயர்கள் உண்டுங்க இவருக்கு. அதே மாதிரி எள்ளும் நல்லெண்ணெயும் இவருக்கு மிகவும் பிடித்தவை. அதே மாதிரி ஆஞ்சநேயர், கணபதி 2 பேருமே வழிபட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பாதிப்புகள் முற்றிலும் குறையுங்க. சனி பகவானோட பாதிப்புகள். சூரியனுக்கும் சாயாதேவி அம்மையாருக்கும் பிறந்த சூரியகுமாரரே சனி பகவானுங்க. இவருக்கு யமதர்மராஜா சகோதரரும் கூட. சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவருங்க. இவர் ஆயுள்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். நீண்ட ஆயுள், அகால மரணம் இரண்டுக்குமே இவர் தாங்க காரகன். சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த ஆகிய 4 புருஷார்த்தங்களுக்குமே இவர் தான் காரகன். சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சௌபாக்கியங்களையும் பெற்று உயரிய வாழ்க்கையை வாழ்வாருங்க. அதே மாதிரி ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ அல்லது நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் எந்த முயற்சி செய்தாலுமே அவருக்கு தோல்வி அடைந்து விடுமுங்க. துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் இந்த பலன்கள் சாதகமாக மாறக்கூடும். இவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். ஒருவரது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போது அந்த ஜாதகருக்கு 7.5 சனி ஆரம்பமாகும். அங்கிருந்து ஜென்ம ராசிக்கு அதன் பின்பு ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியான சஞ்சரிக்கும் போது இந்த 7.5 வருடங்களும் முடிந்து விடுங்க. இதனை மங்குச்சனி, தங்குச்சனி, பொங்குச்சனி என்று பிரித்து பலன்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி அமர்ந்துள்ள நிலைப்படி அவரது ஆட்சி, உச்ச, நீச்சத்தன்மையை வைத்து 7.5 சனி பலன்கள்லாம் ஏற்படுங்க. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாய உணர்வுடனும் வாழ்பவர்களை சனி பகவான் எக்காரணம் கொண்டும் கைவிட்டுற மாட்டார், காப்பாற்றிடுவார். அதே மாதிரி தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காமலும் விடுவதில்லைங்க. அவர் ஏன்னா கர்ம வினைகளெல்லாம் அகற்றக்கூடியவர், கர்ம பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் இவர் சனி பகவான் தர்மத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் தவறியவர்கள் சனி பகவான் நிச்சயம் தண்டிப்பாருங்க. அதனால் தர்மத்தோடு ஒழுக்கத்தோடு இருங்க. தான தர்மங்கள், அநாத ஆசிரமங்கள் அந்த மாதிரி முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுங்க. சனி பகவான் உங்களை எந்த ரூபத்திலையும் காப்பாற்றுவார். சனி பகவானின் பத்தினி பெயர் நீலாதேவி. அவரோட வாகனம்னு பார்த்தீங்கன்னா காகம், உங்களுக்கு தெரியும். இவர் வாசம் செய்யும் திசை மேற்குங்க. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருநீலம். மனித உடலில் பித்தம், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை ஆளக்கூடியவருங்க. சனி பகவான் சரியில்லை அப்படின்னாலே இந்த நரம்பு பிரச்சனைகள், நரம்பு மண்டல பிரச்சனைகள், இந்த பித்தம் இதெல்லாம் அதிகமாக கூடுங்க. ஜோதிடத்தில் சனி பகவான் கர்மாவின் கிரகமாக கருதப்படுங்க. அதாவது சனி பகவான் நாம் செய்த காரியங்களுக்கு ஏற்ப பலன் தரும் கடவுள் ஆவாருங்க. நம்ம எந்த மாதிரியான செயல்கள் செய்கிறோமோ அதுக்கு கண்டிப்பாக அந்த பலன்கள் உண்டு. அது மாதிரி நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை பார்த்து இது தர்மத்தோடு சார்ந்ததா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து செய்யுங்க அந்த வேலையை. அதே போல் சனி பகவானை கண்டு மக்கள் பெரிதும் அச்சப்படுவதுண்டுங்க. ஆனால் அந்த அச்சமே தேவையில்லை. சனி பகவானோட தர்மத்தோடு செயல்பட்டாலே உங்களுக்கு அந்த அச்சம் தேவையில்லை. சனி பகவான் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனியின் வக்கர பயிற்சி, அதாவது சனி பகவானின் பின்னோக்கி நகர்வு இன்னும் மோசமானதாகவே இருக்கும். இதன் தாக்கம் கொள்ளும் ராசிகளுக்கு பல மாற்றங்களை தருவாருங்க. அதிசாரமாக சென்ற சனி பகவான் ஜூன் 5 முதல் கும்பராசியிலிருந்து சனி பகவான் பின்னோக்கி மகர ராசிக்கு செல்ல போகிறாங்க. ஒரு ராசி இடமாற்றம் நடந்தால் ஒரு இம்பேக்ட் நிச்சயம் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்தை ஏற்றுக்கோங்க. அதுவும் சனி பகவான் ரிவர்ஸில் போகிறாங்க. இது 12 ராசிகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. 5 ராசிகளுக்கு வக்ர சனியின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் ஏற்கனவே சனி தசை மற்றும் 7.5 நாட்டு சனியின் தாக்கங்கள்லாம் உள்ளனர். இந்த 5 ராசிகளிலுமே சனி பகவான் சிறப்பு பார்வை உள்ளது. தற்போது 5 ராசிக்காரர்கள் சனியின் மகாதசையை எதிர்கொண்டுள்ளார்களுங்க.
கடகம் மற்றும் விருச்சக ராசிகளுக்கு சனி தசை நடக்குது. மறுபுறம் பார்த்திங்கன்னா மகரம், கும்பம், மீனம் ராசிகளுக்கு மீது 7.5 நாட்டு சனியின் தாக்கமும் உள்ளதுங்க. இது போன்ற சூழ்நிலையில் ஜூன் 5 முதல் சனியின் வக்கர பயிற்சி இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த இக்காலத்தில் வந்து நல்ல வேலைகளையும் பிறருக்கு பல உதவிகளையும் செய்தால் சனியின் தோஷங்கள்லேருந்து விடுபடலாமுங்க. சனி பகவான் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தவங்களுக்கெல்லாம் பாதகமாகவும், பாதகமான பலன்களை கொடுத்தவங்களுக்கு சாதகமான பலன்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 141 நாட்களுக்கு பின்னோக்கி இயக்கத்தில் இருப்பாருங்க. அதாவது சனி பகவான் நகர்வு வந்து தலைகீழாக இருக்கும். சனி பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும்போது அவர் கஷ்டத்தில் இருப்பாருங்க. அந்த வேலையில் அவரை கோபப்படுத்தாமல் சில வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க, தர்ம காரியங்களை பார்த்துட்ருங்க. பஞ்சாங்கத்தைப்படி ஜூன் 5, 2022 அன்று வந்து சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:16 மணிக்கு வந்து வக்கர பயிற்சியை மேற்கொள்வாருங்க. சனியின் வக்கர பயிற்சியால் எந்த ராசிக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம் பார்ப்போம். மேச ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். மேச ராசியில் வந்து ராகு, புதன், சுக்கிரன் இருக்காங்க. ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்காருங்க. அதே போல் துலாம் ராசியில் கேது பகவானும், கும்பத்தில் அதிசாரமாக சென்ற கும்பராசியில் சனி பகவான் இருந்தவர் வந்து மகரத்துக்கு வர்றாருங்க, 10ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் இருக்காங்க. இதில் வந்து நமக்கு முக்கியமான பயிற்சின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி தாங்க. அதனால் இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரக அமைப்புகள் வைத்து பார்ப்போம். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து மறுபடி ரிவர்ஸில் வர்றாரு. 11ஆம் இடத்துல இருந்து சஞ்சரித்த சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஜீவனஸ்தான அதிபதி வந்து ஜீவனஸ்தானத்தில் பலம் பெறுவதால் தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சிறப்படையக்கூடுங்க. இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கமிஷன் தொடர்பான தொழில்களில் உங்களுக்கு தனவரவெல்லாம் மேம்படுங்க. ஏதாவது புரோக்கர் சம்பந்தமான கமிஷன் விஷயங்களில் வந்து உங்களுக்கு தனவரவு மேம்படக்கூடுங்க. சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதை சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் மாறி புரிதல்கள் ஏற்படுங்க. இது வரைக்கும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே மனக்கசப்புலாம் நீங்கி புரிதல் ஏற்பட்டு வீட்டில் வந்து நிம்மதி ஏற்படுங்க. திருமண ஏற்பாடுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் சாதகமான முடிவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏதாவது திருமண முயற்சிகள் ஏதாவது எடுக்க நினைத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பால் இழுபறியில் இருந்த அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. இடம் சார்ந்த விஷயங்களை கவனமாக கையாளுவதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி அள்ளி கொடுப்பாருங்க. இந்த தடவை பொது வாழ்க்கையில் நற்பெயரும் புகழும் மேலோங்க கூடுங்க. செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக கிடைச்சாலும் வெற்றி உண்டு. அலைச்சல்கள் அதிகரித்த போதிலும் ஆதாயம் இருக்குங்க. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஈடேறுங்க. நண்பர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் அதன் பின்னர் வந்து ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பணியிடத்தில் வந்து கஷ்டங்கள் வந்து மறந்து போக அதிகாரிகள் பாராட்டுகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு உங்களுக்கு உயர்வுகளும் நிச்சயமாக இருக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்களும் வர வாய்ப்பு உண்டு, ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்தாலும் எந்த மாற்றத்தையும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்க. எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லதுங்க. நீண்ட காலமாக நிரந்தர பணி கிடைக்காமல் திண்டாடி அங்கங்கே இப்போ தகுதிக்கேற்ற வேலையெல்லாம் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீங்க. தடைகள் தகர்ந்து உயர்வுகள் வரும் சமயம்ங்க. தலைக்கணம் கொஞ்சம் தலைக்கணத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியம்ங்க. வீட்டில் நிம்மதி நிலவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்த சுணக்கம்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடுங்க. குலதெய்வத்தை மனசார கும்பிடுங்க. மணமாலையும் மழலை பாக்கியமும் உங்களுக்கு மனம் போல கைகூடி வருங்க. பூர்வீக சொத்தெல்லாம் லாபம் கண்டிப்பாக உண்டு. சகோதர வழி உறவுகள் கூட இருந்த சலசலப்பெல்லாம் மறையுங்க. நீண்ட காலமாக கனவாக இருந்த வீடு, மனை, வாகன வசதிகள்லாம் உங்களுக்கு நனவாகுங்க. தொழிலில் சிக்கல் விலகி சீரான வளர்ச்சி ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த அரசு அனுமதி, வங்கி கடன் போன்றவை கிட்டுங்க.
அரசு அரசியல் துறையினர்களுக்கு இது பொன்னான காலம்ங்க. மேலிடத்தின் பார்வை உங்கள் மேல் பட்டு பொறுப்புக்கள்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. சிலருக்கு திடீர் பதவி உயர்வும் வர வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் அவரவர் திறமைக்கு உரிய பாராட்டுக்களையும் மேன்மையும் பெறக்கூடிய காலகட்டம்ங்க இது. தினமும் அதிகாலை எழுந்து படிக்கிறவங்களுக்கு அதிக நன்மைகளை எல்லாம் கொடுப்பாருங்க. கலைத்துறையினர்னு பார்த்திங்கன்னா புகழும் பெருமையும் அடையக்கூடிய காலகட்டம்ங்க இந்த சமயத்தில். பயணத்தில் வேக வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக போங்க. தொலைதூர வாகனத்தை ஓட்டும் பொழுது ஓய்வு அவசியம்ங்க. பயணத்தை தொடங்கும் முன்பு வழிப்பிள்ளையாரை வணங்கி தேங்காய் உடைத்து வணங்கிட்டு போங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் உள்ளவங்க மன அழுத்தத்துக்கு இடம் தராமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. தினமும் சிறிது நேரமாவது தியானம் யோகா செய்வது, கொஞ்ச நேரமாவது குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களது துறையில் பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. ஓகேவா? பயிற்சியின் பொருட்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டி வருங்க. தங்களின் மதிநுட்பத்தை பயன்படுத்தி சரியான தருணங்கள் ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் சற்றே ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை அடைய கொடுப்பீங்க. வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ற பணி வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பொறுப்புகள் அதிகரிப்பதால் அவ்வப்போது உடல் அசதியும் சோர்வும் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சனி வக்கர பயிற்சி காலம். தங்களது தொழிலுக்காக அயல்நாடு பயணம் மேற்கொண்டு மேன்மை அடைவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த 4 மாத காலங்களும். எண்ணெய் உற்பத்தியாளருக்கு தங்களது தொழிலில் லாபம் பெருகுங்க. இரும்பின் விலை அதிகரிக்கக்கூடும் சூழல் இருப்பதால் அதை சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபமும் பெருகி தொழிலில் நல்ல உயர்ந்த நிலைக்கு உயர்வீங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பில் முன்னேற்றம் உண்டாகுங்க. உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்கள் அவர்களது கல்வி கவனத்தை துரிதப்படுத்துவதன் மூலம் நல்ல மதிப்பெண்களையெல்லாம் பெறக்கூடலாமுங்க. ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பணிக்கு தேர்வு எழுதியவர்கள்லாம் மகிழ்ச்சிகரமான முடிவுகள்லாம் சேருமுங்க. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான சாதனைகள்லாம் படைப்பீங்க. அதற்கான பரிசுகள் மற்றும் பட்டங்களை எல்லாம் பெறுவீங்க. பெண்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கைகூடக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது உதவி பெறுவோரின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மை அளிக்குங்க. கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களது தொழில் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகுங்க. தாய் வழி உறவினர்களிடம் வாக்குவாதங்களெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் அமையுங்க. விரயங்களால் வாழ்க்கையில் புதுவிதமான பரிணாமத்தை அடைவீங்க. தற்பெருமை பேசும் இடத்துல அமைதி காப்பது உங்களுக்கு மீதான கீர்த்தியை மேம்படுத்துங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய தன தானிய சம்பத்துக்கள்லாம் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்குங்க. கடுகு போன்றவற்றின் விலையெல்லாம் அதிகரிக்கக்கூடும். கருப்பு நிற தானியங்களின் விளைச்சல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கால்நடைகளுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியம் சீரடையுங்க. நீர்வளம் தேவைக்கேற்ப இருக்கு. பழைய வரவேண்டிய பாக்கிகள்லாம் உங்களுக்கு உரிய காலத்தில் சேருங்க. கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு ஏற்ற காலமாக இது இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுவதுமாக கிடைக்கக்கூடுது. சமூக பணிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி புதுவகை சாதனை படைப்பீங்க. பிரச்சாரம் சார்ந்த பயணங்களில் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் மிகவும் கவனம் வேண்டுங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படுங்க. கலைஞர்களுக்கு தங்களது கலைக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வர நேரிடுங்க. தங்களுக்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான கலையறிவு மேலோங்கி காணப்படக்கூடுங்க. தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதத்தை பொருட்டு லாபம் பெருகும். புதிய நபர்களின் தொடர்பால் உங்களுக்கு வாய்ப்புக்கள்லாம் கைகூடி வருங்க. அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னால் தடைகள்லாம் தகர்ந்து உங்களுக்கு உயர்வுகள் வரும் சமயம்ங்க. தலைக்கணம் மிகவும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. வீட்டில் குதூகலமான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுதுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்க. மணமாலையும் மழலை பாக்கியமும் மனம் போல் உங்களுக்கு கைகூடி வருங்க. பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சகோதர வழி உறவுகள் கூட இருந்து வந்த சலசலப்பெல்லாம் மறையக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீண்ட காலமாக நிரந்தர பணி கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்த உங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சேருங்க. எந்த மாற்றத்தையும் கொஞ்சம் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்க. எதிர்காலத்துக்கு நல்லதுங்க.
அதே மாதிரி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி சகோதரர் வழி உறவுகள் கூட இருந்து வந்த சலசலப்பெல்லாம் மறையக்கூடுங்க. தொழிலில் சிக்கல் விலகி சீரான வளர்ச்சி ஏற்படுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக எதிர்பார்த்த அரசு அனுமதி வங்கி கடன்லாம் போன்றவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுதுங்க. அதே மாதிரி அரசியல் துறையினில் இருப்பவர்களுக்கு பொன்னான காலங்க. மேலிடத்தோட பார்வையில் உங்கள் மேலே படக்கூடிய அதுங்க. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடுதுங்க. சிலருக்கு திடீர் பதவி வரவும் வாய்ப்பு உண்டுங்க. தினமும் அதிகாலை எழுந்து மாணவர்கள் படித்தா பெரிய நன்மைகளை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்கன்னா புகழும் பெருமையும் அடையக்கூடிய காலகட்டம்ங்க. இந்த சமயத்தில் தானாக தேடி வருங்க. வேண்டாத நட்புகள் எல்லாம் இனங்கண்டு ஒதுக்கிடுங்க. அதே மாதிரி பயணத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வேகம் காட்ட வேண்டாம். தொலைதூர வாகனத்தை ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஓய்வு அவசியம்ங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்துட்டிங்கன்னா சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று கற்பக கணபதியை மனதார ஆராதியுங்கள். அவரோட அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் நெற்றியில் திலகமிட்டுக்கோங்க. வியாழக்கிழமை பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி சாத்தி வணங்குங்க. ஏழை பெண்கள் திருமணத்துக்கெல்லாம் இயன்ற உதவிகள்லாம் செய்யுங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு அருள எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் வந்து ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். ரிஷபராசியில் சூரிய பகவான் இருக்காங்க. அதே போல் துலாம் ராசியில் கேது பகவானும் சஞ்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து கும்பராசியில் அதிசாரமாக சென்ற கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு திரும்புறதுனால 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. இந்த 4 மாத காலங்களும் மீனத்தில் குரு பகவான் இருக்காங்க மற்றும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்காங்க. மேசத்தில் ராகு, புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையான ரண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க உங்கள் ராசியிலிருந்து. இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மகரத்தில் இருக்கிறதுனால அஷ்டம சனியால் பிடிபட்டு விடுதலையின்றி தவித்து வந்த காலம்லாம் மாறி இப்போது சனி பகவான் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து மங்கள சனியாக வருகிறாருங்க உங்களுக்கு. இது வந்து பாக்கிய சனின்னே சொல்லலாம். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3 பார்வையாக பார்ப்பாருங்க. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் பார்வையான ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. மூத்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமையுங்க. ஆனாலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. எதிர்பார்த்த வங்கி கடன் சமயத்தில் கை கொடுத்து உதவுங்க. அதே மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுது. தங்களோட சேமிப்பு வந்து உருமாறி வீடு மற்றும் மனை நிலங்களாக வாங்கும் யோகம்லாம் இந்த தடவை உண்டுங்க. வீடு வாங்குறவங்க, மனை வாங்குறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குங்க, சிறப்பாக இருக்குது. பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறுங்க. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்த பயணங்கள்லாம் சிறப்பாக முடியும். அதே மாதிரி சபை சார்ந்த ஆதரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலை சீராகி வரவு செலவுகள்லாம் சமநிலைப்படுங்க. வெளிவட்டார நண்பர்களின் வாங்கிய பணத்தை வந்து சரியான நேரத்தில் கொடுத்து நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வீங்க. சகோதர சகோதரிகள் உங்களோட அருமையை புரிந்து சொல்வாருங்க. அதே போல் தன்மானத்துடன் கம்பீரமாக செயல்படுவீங்க. சில இடத்துலலாம் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ தொடங்குவீங்க. தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம்லாம் நல்ல இடத்துல முடியுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சொந்த வீடு கனவு நிஜமாகுங்க. சொந்த வீடு கனவுலாம் நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, யோகம் இருக்குங்க. அனாவசிய செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. சனி வந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடுங்க. தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அரசால் அனுகூலம் உண்டுங்க. உங்களுக்கு வீடு வாகன வசதியெல்லாம் உங்களுக்கு பெருகக்கூடும். அதே மாதிரி சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் துடிப்புடன் செயல்படுவீங்க. மறைமுக எதிரிகளால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி புது சொத்து வந்து சேருமுங்க. நிலுவையில் இருந்த வழக்கெல்லாம் வெற்றி அடைய காண்பீங்க. சனி பகவான் வந்து உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசி சாதிச்சுக்கிடுவீங்க. எதிர்பாராத பண வரவெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க நிச்சயம்.
உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாக அமையக்கூடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுக்கு தங்களது தொழிலில் அலைச்சல் மூலம் லாபமான சூழல்லாம் ஏற்படும். பணி உயர்வு வேண்டி விண்ணப்பித்து அதற்கு அலைய நேரிடக்கூடுங்க. உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி சூழ்நிலைகளை அறிந்து கடன் வாங்குவதை குறைத்து கொள்வது உங்களுக்கு லாபத்தையும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. வயதில் மூத்தவர்களோட ஆலோசனைகளை கேட்டு புதிய இடமாற்றம் பற்றி சிந்திப்பது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் அறிமுகமெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகளும் தங்களுக்கு முன்னேற்றமான சூழலையெல்லாம் உண்டாக்கி கொடுக்குங்க. சுய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைப்பெறுங்க இந்த காலகட்டம். அதே மாதிரி சகோதரர்களுடன் இணைந்த கூட்டு தொழில் புரியும் போது சற்று நிதானமாக செயல்படுங்க. அயல்நாட்டு வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. வேலையாட்களின் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க, சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மனக்கவலையெல்லாம் நீங்க கூடுங்க. அதே மாதிரி அஷ்டமத்து சனி விலகுவதால் உங்கள் வீட்டில் மனக்கவலை நீங்கி மகிழ்ச்சி பெறுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல விலகக்கூடுங்க. அதே மாதிரி கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. சற்று சிந்தித்து செயல்படுங்க. எந்த செயலில் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்களில் புதிய வாக்குறுதிகளை அளிக்கும் போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி தொண்டர்களில் எண்ண ஓட்டங்கள்லாம் அறிந்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துங்க. சிலருக்கு வசதி வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மனதில் இருந்து அந்த கவலைகள்லாம் குறைந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் இந்த காலகட்டம், சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி கட்சி தொடர்பான விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவுங்க. கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு சற்று காலதாமதமாக அமையுங்க. அதே மாதிரி சக கலைஞர்களால் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் மூலம் திறமைகள்லாம் வெளிப்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. புகழுரைக்கு செவிசாய்க்காமல் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி வழக்கு தொடர்பான விஷயங்களில் மூத்த நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க. மாணவர்களுக்கு அன்றைய பாடங்களை அன்றே படிப்பது உங்களுக்கு நல்லபடியாக சூழ்நிலைகள் இருக்குது. மனதில் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பமான சூழல்லாம் ஏற்பட்டு மறையுங்க. இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கண் விழித்து இருக்காமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. கல்வி தொடர்பான சிறுதூர பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளால் சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் அவ்வப்போது மந்தமான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். விவசாயம் மேன்மையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கோதுமை போன்ற பயிர்களில் விளைச்சல்கள் சிறப்பாக இருக்குங்க. நீர்ப்பாசன நிலையம் அமோகமாக இருக்கக்கூடுங்க. புதிய வீடு மனை வாங்கும் நிலையெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. தாயின் ஆரோக்கியம் சீரடையும். விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கால்நடைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் அன்பர்களே, உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி சகோதர சகோதரிகள் உள்ள அருமையெல்லாம் புரிந்து கொள்வீங்க. அதே மாதிரி தன்மானத்துடன் கம்பீரமாக செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த நெருக்கங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்குங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. வியாபாரிகள் கடன் பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல விலகக்கூடுங்க. ரோஹிணி 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ தொடங்குவீங்க. தள்ளி போய் கொண்டிருந்த திருமணமெல்லாம் நல்ல இடத்துல முடியக்கூடுங்க. அதே போல் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அரசால் அனுகூலம் உண்டு. வீடு வாகன வசதியெல்லாம் உங்களுக்கு பெருகக்கூடுங்க. புது சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. கணினித்துறையினர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. மிருக சீரிசம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகொடுங்க. அதே மாதிரி சொந்த வீடு கனவு நிஜமாக வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகள்லாம் நீங்க பெறுவீங்க. தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம்லாம் நல்ல இடத்துல முடியக்கூடுங்க. அதே போல் வீடு வாகன வசதிகள்லாம் பெருகக்கூடும்.
புது சொத்துக்கள்லாம் வந்து சேருங்க. நிலுவையில் இருந்த வழக்கு வந்து உங்களுக்கு வெற்றி அடைய கொடுங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் மெல்ல மெல்ல விலகுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே மாதிரி அஷ்டமத்து சனி விலகுவதால் உங்களின் மனக்கவலை யாவும் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை சிக்கன்று பிடித்து கொள்ளுங்க. சதுர்த்தி தினங்களில் அவரை தரிசிப்பதும் வழிபடுவதும் நன்று. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். இன்னல்கள் தடைகள்லாம் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலை ரசனை மிகுந்த எதையும் நுட்பத்துடன் சிந்திக்கும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். துலாமில் கேது பகவான் இருக்காங்க. அதே மாதிரி கும்பத்திலிருந்து அதிசாரமாக சென்ற சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி வர்றாரு வக்கரகதியில். மீனத்தில் குரு செவ்வாய் இருக்காங்க. அதே போல் மேசத்தில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். 8ஆம் இடமான சனி பகவான் வந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி அடைந்து வாழ்க்கையில் புதிய பரிணாமத்துக்கு அழைத்து செல்வாருங்க. சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 3 பார்வைகள் பார்ப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. புதிய நபர்களோட அறிமுகம்லாம் உங்களுக்கு இருக்குது. அவர்களின் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துங்க காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய இந்த 4 மாத காலங்கள் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை தங்களின் மனதிற்கு தகுந்தாற் போல மாற்றி அமைத்து மகிழ்வீங்க. தொழிலில் சற்று அதிக ஈடுபாட்டை செலுத்துவதன் மூலம் தொழில் நல்ல நிலைக்கு உயருங்க. குடும்பத்தின் பொருளாதார நிலையெல்லாம் மந்த நிலையுடன் காணப்படும். அதே போல் தந்தையின் ஆரோக்கியம் கொஞ்சம் சீரடையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் உங்கள் திறமைகளுக்கு வெளிப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கி தருமுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவுங்க. அதே போல் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். நேரங்கட்ட நேரத்தில் பயணிக்க வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாமுங்க. வங்கி காசோலைகளை கவனமாக கையாளுங்கள். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது சட்ட ஆலோசகர்களை கலந்து முடிவெடுங்க. மகளின் திருமணத்துக்காக கடன் வாங்க வேண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. மனைவியுடன் மனஸ்தாபங்கள்லாம் வரும். வழக்கறிஞரை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வருது. சொத்து வாங்குவது விற்பதில் வந்து வில்லங்கம் வந்து விலகிருங்க. திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த 4 மாத காலகட்டங்களில் கர்ப்பிணிகள் வந்து மருத்துவர்களின் ஆலோசனையின்றி எந்த மாத்திரையும் உட்கொள்ள வேண்டாம். அதே போல் சனி பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கிக்கொள்வீங்க. எதிர்பார்த்த பணவரவெல்லாம் வருமுங்க. சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் ஏதோ ஒரு சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படுவார்கள். பூர்வீக சொத்துள்ள பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகுங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேற்றுமொழி அன்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு மூலம் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு உண்டானாலும் இறுதியில் தாங்கள் விரும்பிய வண்ணம் அனைத்து கைகூடக்கூடுங்க. வேலையில் மந்தத்தன்மை இருந்து கொண்டே இருக்கக்கூடும். புத்தி கூர்மையுடன் செயல்படுவதன் மூலம் பல வெற்றிகளை குவிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு குறையுங்க. பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் கையெழுத்திடும் முன்பு ஆலோசித்து முடிவெடுங்க. சக ஊழியர்களிடம் உரையாடும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பான இன்னல்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகக்கூடுங்க. சிறிய அலைச்சலுக்கு பின் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள்லாம் நிறைவேறுங்க. விளைச்சலுக்கு உண்டான லாபம் சற்று காலதாமதமாக கிடைக்கப்பெறும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. மற்றவர்களின் வார்த்தைகளை நன்கு யோசித்து பின்பு நம்புவது உத்தமங்க. பெண்களுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்புங்க. சில இடங்களில் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து செல்லுங்க. நல்ல காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடும். அதே மாதிரி காரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு உண்டாகும். சோதனைகள்லாம் பலவற்றையும் சாதனைகளாக போராட வேண்டிய காலம் இதுங்க. அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் இருங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை.
எச்சரிக்கையாக செல்லுங்க. வரவு செலவுகளில் கவனத்துடன் செயல்படுவதால் பல மாற்றங்களை உருவாக்க போகிறீங்க. வழக்கு பதிவு செய்திருப்பவர்கள் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்ற வழக்குகளை தள்ளி போடுவது சிறப்புங்க. இந்த காலகட்டங்களில் வழக்குகளை கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் மேலான ஆலோசனை பின்பற்றுவதால் முன்னேற்றமான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. உயர்கல்வி தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். பயனற்ற எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து தெளிவான சிந்தனைகளை மேற்கொள்ளுங்க. வெளிநாடு தொடர்பான பயணங்கள் செல்லும்போது ஆவணங்களை கையாளுவதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்கள் தங்களது பாடங்களை ஒரு முறைக்கு பல முறை படிப்பதன் மூலம் தேர்வுகளில் வெற்றி பெறலாங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தொடர்பான உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிங்க. பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது உணவுகளில் கட்டுப்பாடு தேவை. தொண்டர்களிடம் கொடுக்கும்போது வாக்குறுதிகளை கவனமாக இருக்க வேண்டும். கட்சி தொடர்பான பணிகளில் மற்றவர்களை முன்னிறுத்தி தாங்கள் பின் நின்று செயல்படுவதன் மூலம் வெற்றிகளை பெறலாம். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து விடுங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்களில் இருக்கும் ஏதேனும் ஒரு பங்கு தங்களின் தொழிலுக்கு உதவிக்கரம் நீட்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு செயல்படும் போது தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்க வேண்டுங்க. அனுபவ வியூகம்லாம் கொண்ட பெரியோர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தினை அளிக்கக்கூடுங்க. சிந்தனைகளில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி தெளிவு கிடைக்கும். அதே போல் கலைஞர்களுக்கு தடைபட்டு வந்த சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகுங்க. செய்யும் முயற்சிக்கேற்ப மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதற்கான முன்னேற்றமும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடுங்க. தங்களது கலை சார்ந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவீங்க. திறமைக்கேற்ற அங்கீகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அதே மாதிரி மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனமாக செயல்படுங்க. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எதையுமே சற்று காலதாமதமின்றி தொடங்குவது சிறப்புங்க. மிருக சிரிசம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நேரங்கட்ட நேரத்தில் பயணிக்க வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறவும் வேண்டாமுங்க. திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த பணமெல்லாம் சேருங்க. ஏதோ ஒரு சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படுவார்கள். அதே போல் இல்லத்தரசிகள் குடும்பத்தில் பெரிய முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணம் குறித்து கவலைகள்லாம் வேண்டாம், தலை தூக்கக்கூடுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சம்பள உயர்வும் இருக்குது. அதே போல் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகள்லாம் சேருங்க. உங்களுக்கு கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் தாமதமாகி கிடைக்கக்கூடுங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப விஷயங்களில் வெளியில் சொல்ல வேண்டாம். அதே போல் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறவும் வேண்டாமுங்க. வங்கி காசோலைகளை கவனமாக கையாளுங்க. உங்களுக்கு நன்மை ஏற்படும். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகர்களை கலந்து முடிவெடுங்க. மகளின் திருமணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மனைவியுடன் மனஸ்தாபங்கள் சேருங்க. திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் சரியாக கூடுங்க. அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாமல் இரும்பு, கடல், உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டட உதிரி பாகங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் சேரக்கூடிய மாதமாக இருக்குங்க இந்த 4 மாதங்களும். அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கணும். எந்த பயனும் இல்லையே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. உங்களுக்கு பரிந்து பேசிய உயரதிகாரிகள்லாம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு புது அதிகாரிகளால் சில நெருக்கடிகளை உங்களுக்கு சந்திக்க நேரிடுங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் சொத்து வாங்குவது விற்பதில் வில்லங்கம் விலகுங்க. திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும். சாதுரியமாக பேசுவீங்க. ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கிக்கொள்ளுவீங்க. எதிர்பார்த்த பணம்லாம் சேருங்க. ஏதோ சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படுவீங்க. அதே போல் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சம்பள உயர்வுலாம் இருக்குது. உங்களுக்கு பரிந்து பேசிய உயரதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு புது அதிகாரிகளாக சில நெருக்கடிகளெல்லாம் சந்திக்க நேரிடுங்க. கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் தாமதமாகி கிடைக்குங்க. அது இன்று வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு நன்மைகள் அளிக்குங்க. அதே மாதிரி சனீஸ்வரன் சோஸ்திரத்தை படித்து அவரை வழிபடுங்க. தினமும் காகத்திற்கு அன்னமிட்டு வாருங்கள். உங்களின் பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் வெற்றி கிடைக்கக்கூடுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்ங்க.
கடல் அலைகளைப் போல் மற்றவர்களிடம் அன்பு பாசத்தை அள்ளி கொடுக்கும் கடகராசி நேயர்களே, சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2022 எந்த மாதிரியான பலன்கள் கடகராசிக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். துலாம் ராசியில கேது பகவானும், கும்பராசியிலிருந்து வக்கரகதியில மகரத்துக்கு வர்றதுனால சனி பகவான் மகர ராசியில சஞ்சரிக்க போறாங்க. மீனத்தில் குரு மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க. மேசத்தில் ராகு மற்றும் புதன் சுக்கிரன்லாம் இருக்காங்க. ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்காங்கங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு நம்ம எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடமான கனஸ்தரஸ்தானத்தில் செல்றாருங்க. சனி பகவான் தான் இருக்கும் வீட்டில இருந்து 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக ஜென்மஸ்தானத்தையும் பார்க்கிற 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. அதே போல் இந்த பார்வையால் எந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம். புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவு செய்யுங்க. அதே மாதிரி மனதிற்கு பிடித்த மனைகளை வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தாயாருடன் தேவையற்ற விவாதங்களை முற்றிலும் தவிர்த்துருங்க. மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் சிந்தித்தே செயல்படுங்க. இறை வழிபாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. சமுதாயத்தில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். புதிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான எண்ணங்கள்லாம் மேம்படுங்க. ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாரிசுகளின் உயர்கல்விக்கான செலவுகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வசதிக்கேற்ப வீடு கட்டும் பணிகளை எல்லாம் உங்களுக்கு துவங்குவதற்கான நேரங்க இந்த காலகட்டம். அதே மாதிரி சனி பகவானோட ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் வீண் விவாதங்கள்லாம் பெரிதாக பாதிக்காதுங்க. பாதிக்காது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க, சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் என சிலருக்கு உங்களுக்குள்ள குழப்பங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் வரி கட்டுவதில் கொஞ்சம் தாமதம் வேண்டாம், சீக்கிரமாக கட்டிடுங்க. வங்கி காசோலைகள் ஆவணங்களில் கையெழுத்திடுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவிக்கு ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மகனின் உயர்கல்விக்காக சிலரின் சிபாரிசுகள்லாம் நாட வேண்டி இருக்குங்க. பெரியோர்களோட சிபாரிசுலாம் தேட வேண்டியிருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் வியாபாரம் எனும் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டி வருங்க. நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் செல்ல நேரிடும். இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்த்துருங்க, மிகவும் நல்லது. பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனியோட பார்வையில் உள்ள பலன்களை பார்த்தோம்னா, அலர்ஜியால் தோலில் நமைச்சல்கள் கட்டிகள் வரக்கூடுங்க. முடி உதிர வாய்ப்பு உள்ளது. அதே போல் நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். செரிமான கோளாறுலாம் நீங்கள் பெறுவீங்க. உடலில் அதே மாதிரி உணவில் உப்பு புளி காரம்லாம் அதிகம் வேண்டாம். சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தாயார் உடல் நலம்லாம் பாதிக்குங்க. அவருடன் வீண் விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க முற்றிலும். அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்ப்பதால் சனி பகவான் கையிருப்பு கரையுங்க. வெளியில் கடன் வாங்க நேரிடும். இல்லத்தரசிகள் கணவனின் சின்ன சின்ன கோபங்களை எல்லாம் பெரிதாக்க வேண்டாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம்ங்க. வியாபாரிகள் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூட்டுத் தொழில் ஈடுபடுத்த வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்கள் தொழில் சம்பந்தமான ரகசியங்கள்லாம் பகிர வேண்டாம்ங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்க. கடன் தருவதை தவிர்த்துருங்க முற்றிலும். அரிசி பருப்பு மண்டி கமிஷன் கெமிக்கல் வகைகளாக லாபம் பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் மோதல்கள்லாம் உங்களுக்கு சேரும். உத்தியோகத்தில் அடிக்கடி விடுப்புகள்லாம் எடுக்காதீங்க. மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகளை பற்றி அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்காதீங்க. அதே போல் சலுகைகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம்லாம் உங்களுக்கு சேருங்க. ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். கணினித்துறையினருக்கு பிரச்சனைகளை சமாளிக்கும் வல்லமையெல்லாம் சேருங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை தற்காலிக பணிகள் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக வேலை கிடைக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல வங்கி கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுமதியின்றி தலையிடாதீங்க. நண்பர்கள் மூலம் கிடைக்கும் அறிமுகத்தால் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுது. பணி நிமித்தமான வெளியூர் செல்வதற்கான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. பணியில் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. கால விரயத்தை தவிர்ப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் தள்ளிப்போன பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் திருமண பாக்கியம்லாம் கைகூடுங்க. தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியமுங்க.
சம வயது பெண்களுடன் இணைந்து தொழில் செய்ய விரும்புபவர்கள் வந்து தங்களது முயற்சியை மேற்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி சுபம் உண்டாகுங்க. மனதில் தேவையற்ற சிந்தனைகள்லாம் தவிர்ப்பது நன்மை அளிக்கக்கூடும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகையினால் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உண்டாக பெறுதுங்க. சக ஊழியர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்கவுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையால் மனமகிழ்ச்சியெல்லாம் அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த புதிய தொழில் முயற்சிகள்லாம் வெற்றியை தருங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த 4 மாத காலங்களும் பிறருக்கு தங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்க. பலன்களை பிரதிபலிப்பாருங்க. எண்ணங்கள் தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்குங்க. நண்பர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவதால் பல பலன்களையெல்லாம் அடையலாமுங்க. அரசியல் சார்ந்த துறையில் வந்து புதிய நபர்களின் அறிமுகம் வந்து மாற்றமான சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கப்பெறுங்க. கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களது கலை சார்ந்த முன்னேற்றத்தை நோக்கி வெளியூர் செல்வீங்க. தன உறவுகளில் இருந்து வந்த தடைகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் அகலும். பகைவர்களை வென்று வெற்றி பெறுவீங்க. கலை சார்ந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்ணாடி உலோகங்கள் தொடர்பான வியாபாரங்கள்லாம் கலை நுணுக்கமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டெல்லாம் பெறுவீங்க. அதே போல் விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். விளைச்சலில் வரப்பு நிலம் சார்ந்த தகராறுகள்லாம் ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீர்நிலைகள் நீரின் அளவு அறிந்து விவசாயம் செய்யுங்க. வருட பயிர்களின் விளைச்சல்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அரசு சார்ந்த மானியங்கள் பெற முயற்சிகள் செய்தால் பலன் கிடைக்குங்க. கால்நடை பண்ணைகள் நடத்துபவர்கள்லாம் மேலும் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய காலம் இதுங்க. விவசாயிகள் கிராம அதிகாரி உயர் அதிகாரிகளிடம்லாம் அணுகும்போது கொஞ்சம் அதிக கவனத்துடன் பேச வேண்டுங்க. திராட்சை அன்னாச்சி மற்றும் தக்காளி போன்ற சாகுபடி செய்வதில் கவனமாக செயல்படுங்க. மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான மதிப்பெண்கள் பெறுவீங்க. உயர்கல்வி படிப்பவர்களுக்கு வந்து படிப்பில் மந்தத்தன்மையெல்லாம் உண்டாகும். மாணவர்கள் வந்து தங்களது பாடத்தை ஒரு முறைக்கு பல முறை படிப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. உடல் சோர்வினால் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் கவனம் குறையில்லாமல் அவப்பெயர்கள் தோன்றி மறைவுங்க. கல்வி கடன் தொடர்பான அலைச்சல்கள்லாம் அதிகரித்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெறும். வாகன பயணங்களில் கொஞ்சம் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்லுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளடக்கிய அன்பர்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் வந்து சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாமுங்க. நீங்கள் அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவாக பேசுங்க. கடன் தருவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்தில் அரிசி பருப்பு மண்டி கமிஷன் கெமிக்கல் வகைகளாக லாபம் வருங்க. பங்குதாரர்களுடன் மோதல்கள் எழும், கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே போல் சலுகைகள்லாம் தாமதமாக கிடைக்கக்கூடும். எதிர்பாராத இடமாற்றம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து சேருங்க. சமாளிக்கும் வல்லமையே உங்களுக்கு கிடைச்சிருங்க. பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் உள்ளடக்கிய 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயார் உடல் நலம்லாம் பாதிக்கும். அவருடன் வீண் விவாதங்கள்லாம் வந்து செல்லுங்க. அதே போல் நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். செரிமான கோளாறுகள்லாம் வந்து சேரும். உணவில் உப்பு புளி காரம்லாம் அதிகம் எடுத்துக்கொள்ளாதீங்க. மறதியும் பித்தத்தால் தலை சுற்றலும் வந்து நீங்குமுங்க. மனைவிக்கு ஆரோக்கியம் பாதிக்கக்கூடுங்க. வங்கி காசோலைகளில் ஆவணங்களில் கையெழுத்திடுவும் போது கவனமாக இருங்க. மனைவிக்கு மகனின் உயர்கல்விக்காக சிலர் சிபாரிசு நாட வேண்டிய வருங்க. ஆயுள்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் உள்ளடக்கிய அன்பர்களே கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் வந்து உங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. விலை உயர்ந்த நகைகளை எல்லாம் கவனமாக கையாளுங்க. வரி கட்டுவதில் தாமதம் வேண்டாமுங்க. அதே போல் உத்தியோகம் வியாபாரம் எனும் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டிய வரும் சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்த்துருங்க. பிரபலங்கள் மற்றும் வேற்றுமொழிக்காரர்களாக உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாடி அம்பாளை வழிபடுங்க. நவக்கிரக சன்னதியில் வலம் வந்து வேண்டிக் கொள்ளுங்க. முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோங்க. நன்றி, வணக்கம். சிகரத்தை தொட விரும்பும் சிம்மராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில்
சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். சிம்ம ராசிக்கு துலாமில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றாங்க. சனி வக்கரத்தில், அதனால் மகரத்தில் சனி 4 மாதங்கள் சஞ்சரிக்க போகிறாங்க. மீனத்தில் குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேசத்தில் ராகு புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளை வைத்து, இந்த 4 மாத கிரக அமைப்புகளை வைத்து நம்ம எந்த மாதிரியான பலன்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சிம்ம ராசிக்கு பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரண ருண ரோகஸ்தானமான 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து இப்போ வக்கர பயிற்சியாக வந்திருக்காங்க. சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக அயன சயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. புதிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு செயல்படும் போது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த மனைகளெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. தாயாருடன் தேவையற்ற விவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி தாங்கள் தொடங்கும் முயற்சிகளில் சற்று சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பதன் மூலம் எடுத்த அனைத்து காரியங்களிலுமே வெற்றி கிடைக்குங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் ஒரு பங்கு தங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க. மற்றவர்களுக்கு உதவும் பொருட்டு ஜாமீன் கையெழுத்திடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான உரையாடல்கள்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருங்க. அதே மாதிரி எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காலகட்டங்களும் வந்து சேருது. வீட்டுக்கடன் வாங்க நினைப்பவர்கள் வந்து உடனடியாக கிடைக்க ஏற்பாடு ஆகுங்க. மன இறுக்கமாக இருந்தவர்கள் எல்லாமே இந்த மன இறுக்கம்லாம் குறைய காண்பீங்க. அதே மாதிரி கோபமும் விலகிருங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. இந்த 4 மாத காலங்கள் வந்து விபரீத ராஜயோகம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம்லாம் நீங்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்பெறும். பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து கொள்வீங்க. பிள்ளை செல்வம்லாம் இல்லாத வந்து குறையெல்லாம் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகள் உங்கள் அறிவுரைகளெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்துவீங்க. உங்களை அலட்சியப்படுத்திய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இனி தேடி வந்து உங்களோட உரையாடுவாங்க. சிலர் சொந்த வீடு கட்டி குடிபுகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. புதிய வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. மகனுக்கு தெரிந்த இடத்துல வந்து சம்பந்தம் அமையும். அதே போல் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செஞ்சுருவீங்க. வீடு கட்ட தொழில் தொடங்க வங்கி கடன்லாம் உங்களுக்கு உதவியெல்லாம் சீக்கிரம் ஏற்பாடாயிருங்க. சனி பகவான் வந்து உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடுங்க. அதே மாதிரி குடலுக்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்கும் உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டாமுங்க. சனி பகவான் 8ஆம் வீட்டை உங்களை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மகான்களின் தரிசனமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வராது என்றிருந்த பணமெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம்லாம் உங்களுக்கு இணைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த உறவுகள்லாம் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடுமுங்க. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருமுங்க. அதே போல் தாயார் உடல்நிலையிலையும் தந்தையார் உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அதே மாதிரி பாக்கி தொகை வந்து உடனடியாக வசூலாகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. மகளின் ரசனைக்கேற்ப பொருட்களை கொள்முதல் செய்யுங்க. அதே மாதிரி சரக்குகளை விற்று தீர்த்துக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரி சரக்குகளை வாங்கி வச்சுருந்தாலும் அது விற்று காலியாயிருங்க. புது புது ஒப்பந்தம்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். வியாபாரங்களில் சங்கங்களில் பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் வளர்ச்சியெல்லாம் அடையக்கூடுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமர்வீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் எல்லாமே இந்த 4 மாதங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெகு நாட்களாக போராடிய சம்பள பாக்கியம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. மேலதிகாரிகளுடன் இருந்த மோதல்லாம் நீங்கிரும். உத்தியோகம் சம்பந்தமான வழக்கில் வெற்றி பெறுவீங்க. கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க பெறுங்க. அரசியல்வாதிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுத்துறையில் இருப்பவர்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது மிகவும் அவசியங்க.
தங்களை விட வயதில் முதியவர்களின் பொன்னான சொற்களை வந்து தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு மிகவும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த பெரிய மகான்களின் தரிசனமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாம் மறைஞ்சு புதுமையாக வழியெல்லாம் பிறக்கக்கூடும். அதே மாதிரி வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் நிதான போக்கை கையாளுங்க. எதிர்பார்த்த சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கப்பெறுங்க. கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்களால் உடல் சோர்வெல்லாம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் மற்றும் நாட்டிய கலைஞர்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க. பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கலாம். பயணங்களில் சற்று எச்சரிக்கையாகவும் மிகவும் அவசியமுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்லாம் பெறுவீங்க. இவர்களின் தனித்திறமை வந்து வெளிப்படுவதற்கான சூழல்லாம் அமையுங்க. நீங்கள் +2 10th தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மார்க்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருங்க. தொழில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பு அமையக்கூடுங்க. அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் குவிப்பீங்க. பொது நலப்பணிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சிகளை சிறப்பாக நிறைவு செய்வீங்க. உடல் பலம் அதிகரிப்பதற்கான செயல்பாடுகள்லாம் வெற்றியை தரும். பிறமொழி பாடங்களை முதன்மையாக எடுத்துக்கொண்ட மாணவர்கள் வந்து சிறப்பான மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்குங்க இந்த 4 மாத காலங்களும். விவசாயிகளுக்கு குறைவான விளைச்சல் இருந்தாலும் வருமானம் தொடர்பான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு குறையக்கூடுங்க. குத்தகை தொடர்பான மனைகள் மூலம் லாபம் அதிகரிக்கக்கூடும். கால்நடைகள் தொடர்பான புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய சொத்துக்கள் அல்லது நிலங்கள் வாங்குவதற்கான கடன் உதவிகள்லாம் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மீதான அவப்பெயரை தவிர்க்கலாமுங்க. மகம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மன இறுக்கம் கோபம்லாம் அகலுங்க. தடுமாற்றம் நீங்கி நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க. பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குரிய இருந்த அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. பிள்ளைகளில் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். உங்களோட பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதிக லாபம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உரிய அங்கீகாரம்லாம் கிடைக்குங்க. அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை வாய்ப்பு. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க. பூரம் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உங்களை அலட்சியப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் இனி தேடி வந்து உறவாடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவாருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகள் உங்கள் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வார்கள். மகளின் கல்யாணத்தை ஊரை மெச்சும்படி சிறப்பாக நடத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. மகனுக்கு தெரிந்த இடத்துல சம்பந்தம் அமையக்கூடுங்க. அதே மாதிரி பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செஞ்சுருவீங்க. அதே மாதிரி மகான்களின் தரிசனமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வந்து புதிய பொறுப்புக்கள்லாம் வந்து சேருங்க. அதிக லாபம் கிடைக்குங்க. பாக்கி தொகையெல்லாம் உடனடியாக வசூலாகும். சரக்குகளை விற்று தீர்த்திடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வெகு நாட்களாக போராடிய சம்பள பாக்கியம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றம் நீங்குங்க. நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. அதே மாதிரி பிள்ளை செல்வங்கள் வந்து இல்லாத குறையெல்லாம் உங்களுக்கு நீங்க பெறுங்க. குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் குழந்தைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடிபுக சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. வீடு கட்ட, தொழில் தொடங்க, வங்கி கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிவட்டாரத்தில் கௌரவம்லாம் கூடக்கூடுங்க. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேருங்க. அதே மாதிரி சரக்குகளை வாங்கி விற்க ஏற்ற உகந்த காலமாக இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா வெகு நாட்களாக போராடிய சம்பள பாக்கியெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வாய்ப்பு கிடைக்குங்க. இங்கே வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சியில் திடீர் யோகங்கள்லாம் கிடைக்குங்க. சிவ தரிசனம் நன்மையை சேர்க்குங்க. திருவாரூர் அருகில் உள்ள சங்கர நாராயணர் கோயிலில் அருளும் சனி பகவானை தரிசித்து வாருங்கள். சந்தோஷம் பெருகுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் வந்து சிம்மராசிக்கு எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடல் போல் கருணையுள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்கள் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். துலாமில் கேது பகவானும் 2ஆம் பாவத்தில் இருக்காங்க. அதே மாதிரி கும்பராசிலிருந்து வக்கரகதியில் மகர ராசிக்கு செல்கிறாங்க சனி பகவான். 5ஆம் இடத்துல வந்து சனி பகவானோட சஞ்சாரம் இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கன்னி ராசிக்கு இருக்க போகுது அப்படின்றத சனி வக்கர பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்களின் ராசிக்கு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து சஞ்சாரம் இருக்குங்க, வக்கர பயிற்சி இருக்குங்க. அந்த சனி பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சீரடையுங்க. உறவினர்களிடம் இணக்கமான சூழல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்லுங்க. பாதியில் இருந்த கட்டிடங்கள் பணிகள்லாம் இனிதே நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. நீண்டகால ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடும். அதே போல் குழந்தைகளின் எண்ணங்கள்லாம் அறிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். மாற்றம் உண்டாக பெறுவீங்க. அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடம் பேசும்பொழுது கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் போதும் கவனமாக இருங்க. உடைகள் கொடுப்பது மற்றும் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டுங்க. சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் கெடு பலன்கள்லாம் குறைந்து யோக பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. ஏமாற்றமெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் குறையுங்க. குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலையெல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் தீருமுங்க. தாயாருடன் பாசமாக நடந்து கொள்வீங்க. வீடு கட்டும் பணி மீண்டும் தொடங்கக்கூடிய காலமாக இருக்குது. அது கிரகப்பிரவேசம் செய்வீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. பிள்ளைகளிடம் தோழமையாக பழகுங்கள். சனி பகவானோட பார்வைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் பார்வை. சனி பகவான் வந்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது மிகவும் நல்லதுங்க. அக்கம் பக்கத்தை வீட்டாருடன் அளவாக பேச பழகுங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாமுங்க. அதே மாதிரி 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கைகால் வலி வரக்கூடுங்க. மனைவியுடன் வீண் விவாதங்கள்லாம் வந்து சேருங்க. சனி பகவான் உங்களோட லாப வீட்டை பார்ப்பதால் நெடுநாளாக வராமல் இருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. மூத்த சகோதரர்கள் பாசமாக நடந்து கொள்வார்கள். அதே மாதிரி மார்க்கெட்டில் புதிதாக வந்த வாகனத்தெல்லாம் வாங்குவீங்க. இல்லத்தரசிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. இந்த வருடம் இந்த 4 மாத காலங்களுமே உங்களோட கை ஓங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்கள் வந்து வேலைச்சுமை மன உளைச்சல்லாம் இருந்து விடுபடுவீங்க. உறவு முறையில் திருமணம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமைய பெறுங்க. சுய தொழிலில் முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடுங்க. பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடுங்க. தாய் வழி சொந்தங்களின் ஆதரவுகள்லாம் உங்களுக்கு மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு அவசியமுங்க. புத்திர பாக்கியம்லாம் உங்களுக்கு கைகூடுங்க. இடுப்பு சம்பந்தமான உபாதைகள்லாம் நீங்கள் பெறுவீங்க. புத்திசாலியான செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்ட பெறுவீங்க. அதே உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது மூலம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுலாம் அடைவீங்க. சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நன்றுங்க. சேமிப்புகளில் இருக்கும் ஏதேனும் ஒரு பங்கு தங்கள் வாரிசுகளின் நலன் கருதி செயல்படுவீங்க. அதேமாதிரி திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள்லாம் உங்களுக்கு சற்று காலதாமதமாக கிடைக்கப்பெறுங்க. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் பணிகளில் கொஞ்சம் காலதாமதம் நேரிடலாமுங்க. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் குறைஞ்சிருங்க. பாடத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு பணி வாய்ப்புகள் கைகூடுங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடெல்லாம் இந்த 4 மாதங்களில் ஈடுபாடு கிடைக்குங்க. அதே மாதிரி முதல் மதிப்பெண்ணும் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு சுய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தங்களை விட வயதில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மையை தருங்க. கூட்டுத் தொழில் செய்ய இது உகந்த காலம் அல்ல. வர்த்தகம் தொடர்பான காரியங்களில் லாபகரமான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. பிறருக்கு பொருளாதாரம் சார்ந்த ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்ல நன்மையை ஏற்படுத்துங்க. பலவித நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவருங்க.
தொழில் சார்ந்த வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலமெல்லாம் உண்டாகுங்க. தடைப்பட்டு வந்த சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் அரசியல்வாதிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த பெரிய தலைவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல்லாம் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தருங்க. மூத்த சகோதரர்களிடம் கட்சி சார்ந்த பணிகள் மற்றும் ரகசியங்களை பகிர்வது முற்றிலும் தவிர்த்துருங்க. சேமிப்பின் ஒரு பகுதியை தங்கள் சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொள்வீங்க. கட்சி சார்ந்த பணிகள் மூலம் மேன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. தேவையற்ற கருத்துக்களை கூறுவது தவிர்ப்பதன் மூலம் மனக்கசப்பு ஏற்படுவதெல்லாம் தவிர்த்துடலாங்க. விவசாயிகளுக்கு பண்ணை சார்ந்த தொழில் மேற்கொள்பவர்களுக்கு தொழில் வளம் சிறப்பை தருங்க. நீர்ப்பாசன நிலையெல்லாம் அமோகமாக இருக்கக்கூடிய காலமுங்க. பயிர்களின் விளைச்சல் நன்றாக இருக்கும். எண்ணெய் வித்துக்களின் முதலீடு செய்வது பயனுள்ளதாக அமையுங்க. சந்தைகளில் நிலவும் விலைக்கு ஏற்றவாறு பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபமெல்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி தொலைவில் உள்ள புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. கலைஞர்கள் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் காலதாமதமாகுங்க. புதிய முயற்சிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் புதுவிதமான அனுபவம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. நெருக்கமானவர்களிடம் ரகசியத்தை வெளிப்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. புதிய கலை சார்ந்த நுணுக்கமெல்லாம் மற்றும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். புதிய முதலீடு சார்ந்த துறைகளில் சற்று ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. அதே மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு குறையுங்க. அதே மாதிரி சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க. இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனைவிக்கு கைகால் வலியெல்லாம் வரக்கூடும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி மனைவியுடன் வீண் விவாதங்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க. பழைய சரக்குகள் விற்று தீரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள். அதே மாதிரி கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீங்க. அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் தீர்ந்துடும். தாயாருடன் கொஞ்சம் பாசமாக நடந்து கொள்ளுங்கள். தாயாரும் மற்றும் தந்தையார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது மிகவும் நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அளவாக பழகுங்க, பேசுங்க. மனைவிக்கு கைகால் வலியெல்லாம் வரக்கூடும். அதே போல் நெடுநாளாக வராமல் இருந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு சேரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பாசமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கடல்வாழ் உயிரினங்களோட வியாபாரத்தால் ஆதாயம் உண்டுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. கணினி துறையினர் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள்லாம் கிடைக்குங்க. சித்திரை 2, 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு நெடுநாளாக வராமல் இருந்த பணமெல்லாம் உங்களுக்கு கைக்கு சேருமுங்க. மார்க்கெட்டில் புதிதாக வந்த வாகனங்களையெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வேலையாட்கள் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தருவாங்க. வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்து ஆகுங்க. பணிச்சுமையெல்லாம் குறையுங்க. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீங்க. கேட்ட இடத்திற்கே மாற்றம் கிடைக்கும். அதே போல் துறை மாறி பணிபுரியவர்களுக்கு படிப்புக்கற்ற வேலை கிடைக்கக்கூடுங்க. கணினி துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள்லாம் கிடைக்கப்பெறுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்துட்டீங்கன்னா பிரதோஷ காலங்களில் நந்தி தேவருக்கு காப்பரிசி சமர்ப்பித்து வழிபடுங்க. ஏழை குழந்தைகளின் கல்விக்கெல்லாம் உதவுங்க. தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் கன்னி ராசிக்கு சிறப்பான பலன்களையும் நற்பலன்களையும் அனுபவங்களையும் கொடுக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். துல்லியமாக தன்னை சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படும் துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான தாக்கங்களையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். துலாமில் கேது பகவான் இருக்காங்க. அதே மாதிரி கும்பத்திலிருந்து மகரத்துக்கு சனி வக்கர பயிற்சியால் சனி மகரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த 4 மாதங்களும் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. மேசத்தில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. ரிஷபத்தில் சூரிய பகவான்லாம் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு நம்ம
எந்த மாதிரியான பலன்கள் வந்து துலாம் ராசிக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சனி பகவான் வந்து இப்போது உங்களுக்கு ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல இருக்காருங்க. சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக ஜென்மஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அதே தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உடலில் வந்து அதிக அசதி ஏற்படும். இளைய சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புக்கள்லாம் நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை முற்றிலும் தவிர்த்துங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த கடன் உதவி கிடைத்தாலும் அளவுடன் இருப்பது மேன்மை அளிக்குங்க. மனதில் பலவிதமான சிந்தனைகளால் குழப்பமான சூழல்லாம் ஏற்படுங்க. குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வதற்கான சூழல் உண்டாகுங்க. ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகுங்க. நிலுவையில் இருந்து வந்த வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்லாம் எண்ணிய தீர்வு கிடைக்கப்பெறுங்க. பணி நிமித்தமான முக்கிய கோப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் வீட்டில் அமர்வதால் சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்வீங்க. சனி பகவான் சனி வக்கர பயிற்சி பலன்களில் செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம். வீடு வாங்குவதும் கட்டுவதும் இழுபறியாக முடியக்கூடுங்க. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது மிகவும் நல்லதுங்க. அரசு விஷயங்களில் அலட்சியமே காட்ட வேண்டாம். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க. ஆபரணங்களை எதையுமே தந்துடாதீங்க. ஆபரணங்களை தாய்வழி சொத்துக்களில் சிக்கல் எழலாம்ங்க. அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம். பிரச்சனைகள்லாம் வருங்க. வழக்கில் தீர்ப்பு தாமதமாகுங்க. அயல்நாட்டு பயணமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. பிள்ளைகளின் நடவடிக்கைகளை வந்து கூடுதல் கவனம் வேண்டுங்க. சனி வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சோர்வு களைப்பு வந்து நீங்கள் பெறுவீங்க. அவ்வப்போது கோவப்படுவீங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருந்தாலும் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் பண வரவு அதிகரிக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. நிலுவையில் இருந்து அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். சனி பகவான் வந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமையெல்லாம் அதிகரிக்கக்கூடும். புதிய பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படுங்க. அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்க பட்டினி கிடக்காதீங்க. நகை வந்து சேருங்க. அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்கள் வந்து சக ஊழியர்களிடம் நல்லவர்கள் யார் என்பதை உணரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. புதிய வீடு மனை வாங்கும் யோகம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. தங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணமெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடுங்க. மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. பங்குதாரர்களிடையே அவ்வப்போது வாக்குவாதங்கள் வந்தாலும் கடைசியில் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவாருங்க. கணினி எலக்ட்ரானிக்ஸ் மூலிகை வகைகளால் ஆதாயப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. புதிய செயல்பாடுகளின் தன்மை அறிந்து அதில் திறமையை செயல்பட முன்னேற்றமான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு காத்திருப்போருக்கு பதவி உயர்வு வந்து சிறு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி சூழ்நிலைகளை தாண்டி முன்னேறுவீங்க. பணிகளை முடிப்பதில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க. மேலதிகாரிகளிடம் பிரச்சனை வேண்டாம். அலுவலக ரகசியங்களை எல்லாம் வெளியிட வேண்டாமுங்க. சக ஊழியர்களிடம் ஈகோ பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் பெறுவீங்க. சிலர் உங்களை வழக்கில் சிக்க வைக்க சிலர் முயற்சிப்பாங்க. எச்சரிக்கையாக இருங்க. கடின உழைப்பால் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் பெறுவீங்க. கணினித்துறையினருக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. புதிய சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன நிலை சிறப்பாக இருக்குங்க. எண்ணெய் உற்பத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து உகந்த காலம் இதுங்க. விவசாயத்திற்கு தேவையான நீர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. புதிய மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையுங்க. எண்ணிய விளைச்சல் மூலம் லாபம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு தங்களது படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்காக காத்திருப்பவர்கள் வந்து கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. பட்டப்படிப்பு படிக்க விரும்புவோரெல்லாம் வெற்றி காண்பீங்க. கல்வி கடன் தொடர்பான செயல்பாடுகள் இழுபறிக்கு பின்பே சாதகமாக அமையுங்க. அரசியல்வாதிகளுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தாய் வழி சார்ந்த உறவினர்களின் உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி கீழ்நிலை பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெரிய மனிதர்களின் ஆசி கிடைக்கப்பெறுவீங்க.
மற்றவர்களின் செயல்பாடுகள் வந்து தலையிட வேண்டாம். புதிய செயல்பாடுகளின் தன்மையை அறிந்து அதில் திறமையுடன் செயல்பட முன்னேற்றமான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு கலை சார்ந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த அலைச்சல்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கும். கலை சார்ந்த சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. காலதாமதமின்றி பணிகளை விரைந்து முடிப்பதற்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கப்படும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கப்பெறுங்க. பிற மொழிகளில் நாட்டமும் அதிகரிக்குங்க. முயற்சிகளும் மேம்படுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்வீங்க. அதே மாதிரி செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம். அரசு விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாமுங்க. அதே போல் சோர்வு களைப்பெல்லாம் வந்து நீங்கள் பெறுவீங்க. பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் வேலை சுமையும் அதிகரிக்குங்க. பெண்கள் வந்து உடல் எடையை குறைக்க பட்டினி கிடைக்காம நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடல் உபாதைகள்லாம் வரக்கூடும். வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க. பணிகளை முடிப்பதில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ஆம் பாதத்தை பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் எங்கேயும் ஒப்படைக்க வேண்டாமுங்க. வீடு வாங்குவதும் கட்டுவதும் எளிபடியாக முடியுங்க. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. சொத்துக்கள் வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது மிகவும் நல்லதுங்க. அரசு விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாம். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க. ஆபரணங்களில் இரவல் தர வேண்டாமுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது தந்தையின பிரச்சனைகள் வரும். தாய் வழி சொத்துக்களில் கொஞ்சம் சிக்கல் எழலாம். அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம். அதே போல் உடல் எடையை குறைக்க பட்டினி கிடைக்க வேண்டாமுங்க. அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களுடன் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீங்க. பங்குதாரர்கள் இடையே அவ்வப்போது வாக்குவாதங்கள் வந்தாலும் கடைசியில் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. சிலர் உங்கள் வழக்கில் வந்து சிக்க வைக்க சிலர் முயற்சிப்பாங்க. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் முடிய நட்சத்திரக்காரர்கள் வந்து செலவுகள்லாம் அதிகரிக்குங்க இந்த 4 மாதங்கள். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளெல்லாம் ஒப்படைக்க வேண்டாமுங்க. வீடு வாங்குவதும் கட்டுவதுமாக இழுபறியாக முடியுங்க இந்த சில வேலைகள். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது மிகவும் நல்லதுங்க. பிள்ளைகளின் நடவடிக்கையில் கூடுதல் கவனம் வேண்டுங்க. அயல்நாடு பயணம் சாதகமாக அமையப்பெறுங்க. பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீங்க. அவ்வப்போது வாக்குவாதங்கள் வந்தாலும் கடைசியில் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. கணினி, எலக்ட்ரானிக்ஸ், மூலிகை வகைகளாக ஆதாயம் அடைவீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் பிரச்சனையெல்லாம் வேண்டாமுங்க. அலுவலக ரகசியங்களை எந்த காரணமும் வெளியிட வேண்டாம். சக ஊழியர்களிடம் ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கள் பெறுவீங்க. கடின உழைப்பால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவீங்க. புதிய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அனுமனை வழிபடுவதால் பன்மடங்கு பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. ஏழை பெண்களின் திருமணத்துக்கு பொருளாதார உதவி செய்யுங்க, மகிழ்ச்சி பெருகுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் துலாம் ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விடாப்பிடியுடனும் விழிப்புணர்வுடன் செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். விருச்சக ராசிக்கு கும்பத்திலிருந்து வக்கரகதியில் சனி பயிற்சி ஆகிறதுனால மகரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. மேசத்தில் ராகு, புதன், சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி துலாமில் 12ஆம் பாகத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இந்த சஞ்சாரங்களை வச்சு நம்ம எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் இருக்குங்க. சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கின்றாருங்க. விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வருவாங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் செயல்பட்டு எண்ணிய இலக்கையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையினால் மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல் நம்பிக்கையின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகுங்க. மனதிற்கு பிடித்த மனை மற்றும் வீடு வாங்கி மகிழ்வீங்க.
புதிய பயணம் மூலம் மனமாற்றம்லாம் ஏற்படுங்க. முயற்சிக்கேற்ப தனவரவும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சிறு அலைச்சல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையுங்க. உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் மற்றவர்களிடம் பகிர்வதன் மூலம் மனதில் தெளிவு பிறக்குங்க. வெளியூர் தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனைகள் பெற்று செயல்படுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவீங்க. எதையும் முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. இழந்த செல்வாக்கையெல்லாம் மீண்டு பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் காலகட்டம்லாம் இருக்குது. சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஆரோக்கியம்லாம் அடைவீங்க. மனதை பக்குவப்படுத்தி கொள்வீங்க. குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. அழகிய வாரிசெல்லாம் உங்களுக்கு உருவாக கூடுங்க. உங்கள் பெண்ணுக்கு நல்ல வரன் அமையக்கூடுங்க. கடன் உதவியுடன் வீடு கட்டி குடி போவீங்க. அதே மாதிரி எதிலும் கராராக இருப்பீங்க. சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீங்க. பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்வீங்க. அதே மாதிரி சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்தெல்லாம் உயருங்க. சொத்து வியாபாரங்களில் கவனம் தேவைங்க. அதே மாதிரி அத்தியாவசிய செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உறக்கம் இல்லாமல் போகும். மகான்கள் சித்தர்களின் தொடர்பெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீங்க. அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்கள் விமர்சித்தவர்களுக்கெல்லாம் வியக்கும்படி காரியம் சாதிப்பீங்க. சம்பள உயர்வு இருக்குது. வியாபாரிகளுக்கு கடையை நவீனமாக்குவீங்க. அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்கள்லாம் உங்களுக்கு அமைவாங்க. அதே மாதிரி வியாபார யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளையெல்லாம் விற்று தீர்த்து லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுங்க. சிலர் அயல்நாட்டு தொடர்புடைய வியாபாரம்லாம் செய்வீங்க. சினிமா, பதிப்புத்துறை, ஹோட்டல், கிரானைட், டைல்ஸு, மர வகைகளாக ஆதாயம் அடைவீங்க. பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போவது மிகவும் நல்லதுங்க. அரசாங்க கெடுபிடிகள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை தந்த மேலதிகாரிகள்லாம் மாற்றப்படுவார்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கப்பெறுங்க. சம்பள பாக்கியம் உங்களுக்கு கைக்கு சேரும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலையெல்லாம் அமையப்பெறுங்க. வழக்கு உங்களுக்கு சாதகமாக சக ஊழியர்கள்லாம் மதிப்பாங்க. எதிர்ப்புகள்லாம் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் தொழிலில் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அதற்கு தகுந்த சம்பள உயர்வும் உண்டுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டுங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த நிலையெல்லாம் மாறி முன்னேற்றம் அடைவீங்க. புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதப்பட்டு கைகூடுங்க. இளைய சகோதர சகோதரிகளிடம் ஒத்துழைப்பு பெருகுங்க. பங்கு வகிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு தங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தின் போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம்ங்க. அதே மாதிரி வெளிநாடு பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களும் உண்டாகுங்க. சுயநலம் கருதாது செயல்படுவதன் மூலம் தொண்டர்களோட ஆதரவு மேம்படுங்க. கலைஞர்களுக்கு இளைய சகோதரர்களோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த பலன்கள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேன்மையை தருங்க. அதே போல் கலை சார்ந்த எடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே அனைத்தும் சற்றும் தாமதத்துக்கு பின்னரே வெற்றி கிடைக்குங்க. கருத்துக்களை வெளியிடும் போது கொஞ்சம் சொற்களில் கவனம் வேண்டுங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது கல்வியில் இதுவரை இருந்து வந்த நிலைகள்லாம் மாற்றம் காண்பீங்க. உடல் வலிமையை வெளிப்படுத்தும் போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் வெற்றிகளை காண்பீங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க. கல்லூரியில் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பில் நாட்டத்தை அதிகரிக்கப்படும். நண்பர்களின் பழக்க வழக்கம் அறிந்து பழகுவது நன்மை அளிக்குங்க. விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன நிலை நன்றாக இருக்குது. எண்ணெய் வித்து சார்ந்த பயிர்கள் நல்ல மகசூலை கொடுக்குங்க. கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. புதிய மனை வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க. மனை மீதான கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பெறுவீங்க. விஷாகம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர காண்பீங்க. இழந்த செல்வாக்கு எல்லாம் மீண்டு பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேருவீங்க. அதே போல் குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது. பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீங்க. அதே போல் உறக்கம் இல்லாமல் போகும். உங்களுக்கு மகான்களின் சித்தர்கள் தொடர்பு அதிகரிக்கக்கூடுங்க. கடையை நவீனமாக்குவீங்க. அனுபவமிந்த புதிய வேலையாட்கள்லாம் உங்களுக்கு அமைவார்கள்.
வியாபார யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்த்து லாபம் அதிகரிக்கக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அடைவீங்க, மனதை பக்குவப்படுத்தி கொள்வீங்க, குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பெண்ணுக்கு நல்ல வரன் அமையக்கூடுங்க. பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிக செலவு செய்வீங்க. அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்கள் வந்து விமர்சித்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீங்க. வியாபார யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளெல்லாம் விற்று தீர்த்து லாபம் உண்டாகுங்க உங்களுக்கு. அதே மாதிரி சிலர் அயல்நாடு தொடர்புடைய வியாபாரம் செய்வீங்க. சினிமா, பதிப்புத்துறை, ஹோட்டல், கிரானைட், டைல்ஸு, மர வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போவது மிகவும் நல்லதுங்க. கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதம் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்னால், பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. எதையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கையெல்லாம் துளிர்விடக்கூடும். அதே மாதிரி குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அழகிய வாரிசு உங்களுக்கு உருவாகுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. அதே மாதிரி கடனுடன் வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்ய நேரிடுங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயருங்க. மகான்கள் சித்தர்களோட தொடர்பெல்லாம் ஏற்படவே வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது. அதே போல் அரசாங்க கெடுபிடிகள்லாம் உங்களுக்கு குறையுங்க. பிரச்சனை தந்த மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு மாற்றப்படுவாங்க. கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனாலும் அதற்கு தகுந்த சம்பள உயர்வும் உண்டுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ள அனுமன் ஆலயத்துக்கு சென்று அனுதினமும் வழிபடுங்க. கோவில் பணிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்க. தடைகள்லாம் நீங்குங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மனசாட்சிக்கும் தருமத்துக்கும் மதிப்பளித்தும் சுயநலம் பார்க்காம செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். கும்பத்தில் இருந்து வந்த சனி பகவான் வந்து வக்கர நிலையில் மகரத்துக்கு செல்கிறாரு. அதனால் இப்போ மகரத்தில் சஞ்சரிக்க போகிற இந்த 4 மாத காலமும் மீனத்தில் குரு செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. மேசத்தில் ராகு புதன் சுக்கிரன் சஞ்சாரம் இருக்குது. ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்காங்க. துலாமில் கேது பகவானோட சஞ்சாரம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த 4 மாத காலங்கள் சனி வக்கர பயிற்சியில் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய உள்ளாருங்க. சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இதனால் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாருன்னா, வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள்லாம் முற்றிலும் அகலுங்க. அதே மாதிரி எதிர்பாராத தன உறவுகள் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் கூறுவதை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நன்மை அளிக்குங்க. மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு ஒரு பங்கு மேலும் அதிகரிக்கக்கூடுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாக அமையுங்க. எந்த ஒரு செயலிலுமே முயற்சிகள் அதிகப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பொருளாதார நிலையில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் அகலுங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி அலைபாய்ந்த மனசு இனி அமைதியாகுங்க. எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. பயமெல்லாம் விலகுங்க. உடல்நிலை சீராக இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவை. பெரிய நோய்கள் இருப்பதை போன்ற பிரம்மையெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணரக்கூடிய சூழ்நிலைகள் காலமெல்லாம் வந்துருச்சு. வாழ்க்கை துணைவர் கவலைகள்லாம் நீங்கி உற்சாகம் அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகளும் மனஸ்தாபமும் வந்து நீங்கள் பெறுவீங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லதுங்க. வெளிப்படையாக பேசுவது நினைத்து யாரையும் எதிர்த்து பேச வேண்டாமுங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. வழக்குகளில் அலட்சியம் செய்யாதீங்க. சனி பகவான் உங்களோட 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலைச்சுமை காரியங்களில் போராட்டம் இருக்குங்க. திடீர் பயணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி 8ஆம் வீட்டை பார்ப்பதால் சனி பகவான் வந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் நலத்தில் கவனம் தேவை. பழைய கடன் மனதை வாட்டுங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால்
திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மூலம் பணம் வரும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம்லாம் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் திணறச் செய்வார்கள். உங்களை புதிய அணுகுமுறையை வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுலாம் செய்வார்கள்ங்க. இந்த காலகட்டங்களில் விளம்பரங்கள் மூலம் உங்கள் தொழிலை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலைகள் ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளுங்க. கடையை நவீனமாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கடையை புதுப்பிக்கணும்னா புதுப்பிச்சுக்கோங்க. தள்ளிப்போன பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகுங்க. உணவு விடுதி இரும்பு ஆதாயம்லாம் உங்களுக்கு இருக்குங்க. பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள் உங்களுக்கு. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளத்துடன் புதிய வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரிகள்லாம் வந்து சேருவார்கள். நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமையுங்க. இழந்த சலுகைகள்லாம் பதவிகளை மீண்டும் பெறுவீங்க. கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் ஒப்பந்த முறையில் பணிபுரிய வாய்ப்பு வருமுங்க. பெண்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க. அதே மாதிரி கணவரின் வருமானம் உயருமுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமையும் உங்களுக்கு குறைய காண்பீங்க. திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் திருமணம் கைகூடுங்க. சிறு குறு தொழில் மேற்கொள்ளும் பெண்கள் தங்களது தொழிலில் சற்று நிதானத்துடன் கடைபிடிப்பது நன்றுங்க. தாயார் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் குறையுங்க. தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்க்குங்க. மறைமுக திறமைகள்லாம் வெளிப்படுங்க. அனைவராலும் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பாங்க. விளையாட்டு போட்டிகளில் திறமைகள்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்கள் பாடங்களில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்குங்க. விரும்பிய இடத்துல உயர்கல்வியெல்லாம் தொடர வாய்ப்பு ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றி நற்பலன்களை பெறுவீங்க. தலைமை அதிகாரிகளிடம் நெருக்கமான சூழல்லாம் ஏற்படுங்க. கட்சி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். அதே மாதிரி வங்கி கடன்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமையப்பெறுங்க. கலைஞர்கள் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்க வேண்டிய காலமாக இருக்குங்க. தடைபட்டு வந்த சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. கற்பனை திறன்லாம் மேம்படுங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. மூலம் 1, 2, 3ஆம் பாத 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி சூழல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைபாய்ந்த மனசு இன்னும் அமைதியாகுங்க. எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு குறையக்கூடியங்க. சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணர வைப்பார் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில். அதே மாதிரி வாழ்க்கை துணைவர் கவலைகள்லாம் நீங்கி உற்சாகம் அடைவாருங்க. அடுத்தவர் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. வேலை சுமை காரியங்களில் போராட்டம் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் பணவரவுலாம் உண்டுங்க. கணவரின் வருமானம் உயரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. கணவரின் அன்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. அதே மாதிரி உத்திராடம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சீராக இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாட்டுகளுடன் உங்களுக்கு தேவை இருக்குங்க. பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையெல்லாம் நீங்கள் கூடுங்க. வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. வழக்குகளில் கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாம். வேலை சுமை காரியங்களில் போராட்டம் இருக்கும். திடீர் பயணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. ஷேர் மூலம் பணம் வருங்க. வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. கணவரின் வருமானம்லாம் உயரக்கூடுங்க. அதே மாதிரி போராடம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு குறையுங்க. பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை உணரக்கூடிய காலகட்டங்க. வாழ்க்கை துணைவர் கவலைகள்லாம் நீங்கி உற்சாகம் அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லதுங்க. அதே போல் கணவரின் வருமானம் உயர்கூடுங்க. விளம்பரங்கள் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்கங்க. அதே கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல ஒப்பந்த முறையில் பணிபுரிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் என்பதை உணரக்கூடிய காலகட்டம்ங்க. வாழ்க்கை துணைவர் கவலைகள்லாம் நீங்கி உற்சாகம் அடைவர்.
அதே போல் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு சிறப்பை தருமுங்க. அடுத்த ஒரு விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர் பண வரவுலாம் உண்டு. ஷேர் மூலம் பணம் வருங்க. வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமெல்லாம் உண்டுங்க. உங்களுக்கு போட்டியாளர்கள் திணறச் செய்வார்கள் உங்களை. அதே போல் புதிய அணுகுமுறையெல்லாம் வெளிப்படுத்துவாருங்க. புதிய முதலீடு செய்வீங்க. விளம்பரங்கள் மூலம் சில உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு தலத்தில் அருளும் பொங்கு சனீஸ்வரர் ஒரு முறை வழிபட்டு வாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் போது உங்களுக்கு துன்பங்கள்லாம் நீங்கி வெற்றி கிடைக்குங்க. இந்த சனி வக்கர பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றவர்களை மதித்து போற்றும் பண்பாளரான மகர ராசி அன்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பலன்களை பார்த்துருவோம். இப்போ நமக்கு சனி மகரத்திலே வக்கர கதியில் வராங்க. அதனால் கும்பத்திலேருந்து சனி பகவான் மகரத்துக்கு வர்றதுனால எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் மீனத்தில் சஞ்சரிக்கிறாங்க. மேசத்தில் ராகு புதன் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் சூரிய பகவானும் துலாமில் கேது பகவானோட சஞ்சாரம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு எந்த மாதிரி பலன்கள் நமக்கு தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியில் இருக்காருங்க. இப்போ அதான் சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. புதுவிதமான அனுபவங்கள்லாம் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்குங்க. சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்களது தொழிலில் சற்று பொறுமை காப்பது மிகவும் அவசியங்க. இளைய சகோதரர் உடன் பிறந்தவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது, அமைதியுடன் செயல்படவும். அதே மாதிரி தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்குங்க. மனதிற்கு விரும்பிய வாகனங்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. நெருக்கமானவர்களின் விருப்பங்களையெல்லாம் அறிந்து இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று அமர்வதால் அனைத்து வசதிகளுமே அள்ளி தருவாருங்க. பணவரவையும் அதிகரிப்பார். வெளிச்சத்துக்கு வருவீங்க. சந்தேகத்தால் பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலங்களுங்க. தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் வந்து சேரும். அதே போல் வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செஞ்சுருவீங்க. ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் உணவிலும் கவனமாக இருங்க. அதிக நீர் பருகுங்க. நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருங்க. திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் டென்ஷன்கள்லாம் ஏற்படும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்குங்க. வங்கி கடன் உதவியுடன் வீடு கட்டும் பணியெல்லாம் முடிப்பீங்க. சொத்து பிரச்சனைகள் அவசரம் வேண்டாம். மகளுக்கு கல்யாணம் விரைவில் முடியுங்க. மகனின் கூடா நட்பு விலகுங்க உங்களுக்கு. அதே போல் சனி பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி வந்து சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. சவால்களில் வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால் வலி கழுத்து வலியெல்லாம் வந்து நீங்குங்க. வீண் சந்தேகத்தை எல்லாம் குறையுங்க. அதே போல் உத்தியோகத்தில் மரியாதை கூடுங்க. சிலர் சுய தொழிலில் தொடங்க வாய்ப்பு உண்டாகுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடன் இருப்பவர்கள் உண்மையான முகத்தை தற்போது காண்பிக்கக்கூடிய காலமுங்க. திருமண யோகம்லாம் அமையும். இளைய சகோதரர்களிடையே சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்றுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க, மனமகிழ்வீங்க. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை பலவிதமான இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றுங்க உங்களுக்கு. அதே போல் வியாபாரிகளுக்கு, கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்களது கீழ்நிலை பணியாளர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க. தொழில் சார்ந்த அலைச்சல்கள்லாம் ஏற்படுங்க. தங்களது வியாபாரத்தில் சிறு மாற்றம் செய்யும் போது லாபம் காண்பீங்க. பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது மற்றவர்களிடம் ஆலோசனைகளை காட்டிலும் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவது நன்மை அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளும் அதன் பொருட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. பொதுமக்களிடம் கோபத்தை காட்டாமல் அமைதியுடன் செயல்படுங்க. மனதில் குழப்பங்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க. கட்சி சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் நெருக்கமான சூழல் உண்டாகுங்க. கலைஞர்களுக்கு கலை சார்ந்த புதிய முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படுங்க. உங்கள் மீதான சில வதந்திகள்லாம் அவ்வப்போது தோன்றி மறையுங்க. வெளியூர் பயணங்கள் நன்மதிப்பை தருமுங்க.
சம்பளம் தொடர்பான செயல்பாடுகளில் கண்டிப்பு வேண்டாமுங்க. பலவிதமான மக்கள் தொடர்பு உங்களுக்கு ஒரு விதமான மாற்றத்தையும் சூழலையும் உருவாக்கி தருங்க. இப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு பணி சார்ந்த அலைச்சல்கள்லாம் அதிகரிக்குங்க. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவியெல்லாம் உயர்வு சற்று தள்ளி போகக்கூடுங்க. புதிய அதிகாரிகள் அறிமுகமான சாதகமான சூழல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க. உத்தியோகம் சார்ந்த ரகசியம் மற்றும் கோப்புக்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கான கடன் உதவிகளுக்கு முன்ஜாமீன் இடுவதை தவிர்க்குங்க முத்திரும். அதே மாதிரி மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தங்களது கவனத்தையும் பாதுகாப்பையும் அதிகப்படுத்துங்க. படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற தங்களது படிப்பு நேரத்தை அதிகப்படுத்த வேண்டுங்க. பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களின் முன்னேற்றத்திற்கு பக்கபலமாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு அண்டை அயலாரிடம் வரப்பு தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உறவினர்களிடம் சுமூகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் உறவுகள்லாம் நீடிக்கக்கூடுங்க. புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள்லாம் அலைச்சலுக்கு பின்பு உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. திடீர் பண வரவுலாம் உங்களுக்கு ஏற்படும். நீர் வளங்களுக்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்வது நன்மை அளிக்கக்கூடுங்க. அதே மாதிரி உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பணவரவு அதிகரிக்க காண்பீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி வருவதால் அனைத்து வசதிகளையும் அள்ளி தருவாருங்க. அதே மாதிரி வட்டிக்கு வாங்கியிருந்த கடன் ஒரு பகுதியை பைசல் செஞ்சுருவீங்க. ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் உணவிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். வங்கி கடனுதவியுடன் வீடு கட்டும் பணியை முடிப்பீங்க. சொத்து பிரச்சனைகள்லாம் அவசரம் வேண்டாம். மகளுக்கு கல்யாணம் விரைவில் முடியுங்க. மனைவிக்கு கால்வலி கழுத்து வலியெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. சேமித்த பணத்தை கொண்டு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி பழைய பாக்கிகளை இதமாக பேசி வசூலிப்பீங்க. முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடும் போது உஷாராக இருங்குங்க. அதே போல் திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னால் கௌரவ பதவி உங்களுக்கு தேடி வருங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வீண் சந்தேகத்தை குறையுங்க. சிலர் சுய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகுங்க. சேமித்த பணத்தை கொண்டு ஆபரணம் வாங்கக்கூடிய காலகட்டம் இது. மாமியார் மாமனாருடன் மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு பெறுவீங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறையுங்க. அதே போல் தடாலடியாக சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலர் தவறான ஆலோசனைகளை வழங்கக்கூடும். ஹோட்டல், கணினி, உதிரி பாகங்கள், துணி வகைகளாக லாபம் அடைவீங்க. அதே மாதிரி தடைப்பட்ட சம்பள பதவி உயர்வுகள்லாம் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடுங்க. கணினித்துறையினருக்கு வேலைகள்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்னால் சில சந்தேகங்களால் பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவீங்க. தினந்தோறும் எதிர்பார்த்த ஏமாந்த பணமெல்லாம் சேருங்க. வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்துருவீங்க. அதிக நீர் பருகுங்க. நண்பர்களோட சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். வங்கி கடனுதவியுடன் வீடு கட்டும் பணியெல்லாம் முடிச்சிருவீங்க. சொத்து பிரச்சனைகள்லாம் அவசரம் காட்ட வேண்டாம். அதே போல் மகளுக்கு கல்யாணம் விரைவில் முடிக்கக்கூடிய காலகட்டம் இது. மகளின் கூடா நட்பு விலகுங்க. அதே மாதிரி கௌரவ பதவியெல்லாம் சேருங்க. சவால்களில் சில வெற்றிகளை காண்பீங்க. வீண் சந்தேகத்தெல்லாம் குறைச்சிருங்க. சில சுய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகுங்க. மாமியார் மாமனாருடன் மனஸ்தாபம்லாம் பெறுவீங்க. அதே போல் பழைய பாக்கிகளை இதமாக பேசி வசூலிப்பீங்க. பங்குதாரர்களுடன் வளைந்து கொடுத்து போங்க. நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பார் சனி வக்கர பயிற்சி காலங்களில். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்துட்டிங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதால் கஷ்டங்கள்லாம் நீங்குங்க. சனிக்கிழமைகளில் எள் முடித்து தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்க. பாதிப்புக்கள்லாம் குறைஞ்சி மகிழ்ச்சி பெருகுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மகர ராசிக்கு எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்ங்க. நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசி கும்பராசிக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரகநிலைகளை பார்த்துருவோம். கும்பராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு சனி பகவான். ஏன்னா கும்பத்தில் இருந்து பின்னோக்கி செல்வதனால மகரத்தில் சஞ்சரிப்பார். மீனத்தில் குரு பகவான் செவ்வாயும் சஞ்சாரம் இருக்குங்க. மேசத்தில் ராகு புதன் சுக்கிரனோட சஞ்சாரம் இருக்குது. ரிஷபத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்குது. துலாமில் கேது பகவானோட சஞ்சாரம் இருக்குங்க. இந்த சஞ்சாரங்களை வச்சு, இந்த கிரக அமைப்புகளை வச்சு நம்ம என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாருன்னா, இப்போது உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்காருங்க சனி பகவான். சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும்
7ஆம் பார்வையாக ரணருண ரோகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாளுங்க. நெருக்கமானவரிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். மனதில் எழும் தேவையற்ற குழப்பங்களால் சில செயல்பாடுகள் மூலம் காலதாமதம் உண்டாகுங்க. சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேம்படக்கூடுங்க. உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்துக்களை பகிரும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. மனதில் தோன்றும் எண்ணங்களை பெற்றோர்களிடம் பகிரும்போது தெளிவு கிடைக்குங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதிய பரிணாமத்தை உணர்வீங்க. முயற்சிக்கு தடையாக இருந்த எதிர்ப்புக்கள்லாம் நீங்குங்க. சிலருக்கு அறிமுகமான மாற்றமான சூழல்லாம் ஏற்படுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வதால் தடைப்பட்டு கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீங்க. இதுவரை உங்கள் ராசி மீது விழுந்த சனி பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் காண்பீங்க. சுப செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மகான்கள் சித்தர்களோட ஆசிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. கடன் ஒரு பகுதியை கொடுத்துருவீங்க. மூத்த சகோதரி வகைகளில் உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கடனாக வாங்குவதோ கொடுப்பதோ வேண்டாமுங்க. மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாமுங்க. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வழக்கறிஞரை ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க. சனி பகவான் உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகளும் துரத்துங்க. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டிய இருக்குங்க. சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வழக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் நோய்கள்லாம் விலகக்கூடும். பழைய கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்துருவீங்க. சகோதரருக்கு திருமண முடிவு ஏற்படும். சகோதரிகளுக்கும் திருமண ஏற்பாடுகள்லாம் நடைபெற காலமுங்க இந்த காலகட்டம். 9ஆம் வீட்டை பார்ப்பதால் சனி பகவான் தந்தைக்கு நெஞ்சுவலி கால்வலி அசதி நீங்க பெறுவீங்க. அனாவசிய செலவுகள்லாம் தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு செல்வாக்கு உயர பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு அடகு வைத்த நகைகள்லாம் மீட்கக்கூடிய காலமுங்க இது. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி குடும்பத்தில் குதூகலமான சூழல்கள்லாம் ஏற்படும். திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. அதே மாதிரி அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஆரோக்கியம்லாம் கைகூடுங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமுங்க இது. வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்க. போட்டிகளையும் மீறி ஓரளவு சம்பாதிப்பீங்க. புதிய சலுகை திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய செயல்களெல்லாம் செய்வீங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பாங்க. மருந்து மர வகைகளாக ஆதாயம் உண்டுங்க. உங்களுக்கு பங்குதாரர்களோட அவ்வப்போது மோதல்கள்லாம் சேருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. 2ஆம் கட்ட உயர் அதிகாரிகளாக அவ்வப்போது ஒதுக்கப்பட்டாலும் மூத்த அதிகாரிகளாக நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. வேலை சுமையெல்லாம் அதிகமாகத்தான் இருக்குங்க. வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை இருக்கைக்கு தேடி வருங்க. சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டுங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அதே மாதிரி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி உண்டுங்க உங்களுக்கு கண்டிப்பாக. கணினி துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் தடைப்பட்டாலும் அவற்றை போராடி வெற்றி பெறுவீங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. மாணவர்களுக்கு பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து தெளிவுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற இயலுங்க. அன்றாடம் நடத்தும் பாடங்களை அன்றைய தினத்தில் முடிச்சிருங்க. எழுதி பார்ப்பது மிகவும் நல்லதுங்க. அறிவுரைகள் கூறுவதால் பெற்றோர்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிருங்க. கல்வி தொடர்பான புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை தவிருங்க. தொண்டர்களிடம் ஆதரவான சூழல் உண்டாகுங்க. சமூக சேவையில் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அனைவராலும் பாராட்டப்படுவீங்க. கட்சி தொடர்பான மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க சனி வக்கர பயிற்சி காலம். கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா திறமைகள்லாம் வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. பொருளாதார வசதியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களின் முயற்சிகள் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையுங்க. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கால்நடைகள் மூலம் லாபம் அதிகரிக்குங்க. வேளாண்மை நிலங்களின் மூலம் வருமான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. இனிப்பு சுவை கொண்ட பழங்களை பயிரிடுவதன் மூலம் விளைச்சல்கள்லாம் அதிகரிக்கும்.
அவிட்டம் 3, 4ஆம் பாதம் உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரை உங்கள் ராசி மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்லாம் தீர்வு காண்பீங்க. அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாமுங்க. மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்காதீங்க. நோய்கள் வந்தால் உங்களுக்கு விலகக்கூடிய காலமுங்க இந்த காலகட்டங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருங்க. போட்டியையும் மீறி ஓரளவு சம்பாதிப்பீங்க தொழிலில். அதே மாதிரி சூழ்ச்சிகளையெல்லாம் முறியடித்து உத்தியோகத்தில் வெற்றி பெறுவீங்க. ஒரு 2ஆம் கட்ட உயர் அதிகாரிகளாக நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் மூத்த அதிகாரிகளாக நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும். மகான்கள் சித்தர்கள் ஆசிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்யக்கூடிய காலம்ங்க. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கடனாக கொடுக்கவோ வாங்குவதோ வேண்டாமுங்க. மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளையெல்லாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி அடகு வைத்த நகைகளெல்லாம் மீட்கக்கூடிய காலமுங்க இந்த காலகட்டம். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஆரோக்கியம் கூடுங்க. போட்டியையும் மீறி ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் இருக்குங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாமுங்க. புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்து வந்த சுப செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. அதே போல் கடனில் ஒரு பகுதியை பைசல் செல்வீங்க. மற்றவர்களை நம்பி எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து இடும்போது வழக்கறிஞர்களை ஆலோசித்து எடுங்க. நல்ல பலன்களை கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டம். சகோதரிக்கு திருமண முடிவு நிச்சயம் உண்டு. அதே மாதிரி தந்தைக்கு நெஞ்சு வலி, கைகால் வலி, அசதியெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்து பாருங்கள். செல்வாக்கு உயரக்கூடும். அதே போல் புதிய பொறுப்புக்கள்லாம் உங்களை தேடி வருங்க இந்த காலகட்டம். சூழ்ச்சிகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் சிறந்த பலன்களை தருவுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க. தடங்கல்கள் நீங்கும். வீட்டில் மங்கள சூழல்லாம் நிறையுங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் கும்பராசிக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் தர எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த வகை வலையாயினும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மீண்டு வரும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது, பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்த்துருவோம். மீனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்குங்க. அதே போல் மேசத்தில் ராகு புதன் சுக்கிரனோட சஞ்சாரம் இருக்குது. ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்குது. துலாமில் கேது பகவானும் சனி வக்கரத்தில் வர்றதுனால மகரத்தில் சஞ்சாரம் இருக்குங்க. இந்த 4 மாதங்களும் இந்த மாதிரி எந்த மாதிரியான பலன்களை மீன ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போமுங்க. சனி பகவான் இப்போது தங்களோட ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காருங்க. சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியையும் 7ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானம் வேண்டுமுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேம்படுங்க. சுரங்க பணியில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனதில் எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறுங்க. எதிர்பாராத சில தனவரவுகளால் பொருளாதார நெருக்கடிகளும் குறைந்து மேன்மை உண்டாகுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளால் மனமகிழ்ச்சி உண்டாகுங்க. நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவது நன்மை அளிக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு நேரிடுங்க. புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க. சனி பகவான் உங்கள் லாப வீட்டில் அமர்வதால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கியே நிற்குங்க. எடுத்த வேலையை திறம்பட முடிப்பீங்க. சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீங்க. மனத்தெளிவு அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதி பிறக்கக்கூடுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம்ங்க. பணவரவுக்கு இனி குறைவு இருக்காதுங்க. சேமிக்கு எண்ணமும் ஏற்படும். பெரிய அந்தஸ்துகளில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்குங்க. பூர்வீக சொத்தை மாற்றி உங்கள் ரசனைக்கு ஏற்ப புது வீடு வாங்குவீங்க. பிள்ளைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படுங்க. மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம்லாம் முடிப்பீங்க. அதே போல் மகனுக்கு அயல்நாட்டில் உயர்கல்வியெல்லாம் அமைப்பெறுங்க. பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து புது வழி பிறக்குங்க. சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வருங்க. நண்பர்கள் உறவினர்கள் உதவியுடன் புது தொழிலெலாம் தொடங்குவீங்க. அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் டென்ஷன் கோபம் அலர்ச்சியெல்லாம் நீங்குங்க.
தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. செரிமான கோளாறு, நரம்பு பிரச்சனைகள்லாம் வந்து போகுங்க. சனி பகவான் உங்களோட 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படிப்பு, உத்தியோகத்தில் பிள்ளைகளை பிரிய வேண்டிய வருங்க காலம்ங்க இந்த காலகட்டம். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அயல்நாட்டு பயணம்லாம் உங்களுக்கு சாதகமாகுங்க. அதே போல் வாகன பயணங்கள்லாம் உங்களுக்கு கவனம் தேவைங்க. நிதானமாக செல்லுங்க எந்த வாகனத்தில் போனாலும். அதே குடும்ப பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடை அணிகலன்கள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி நாத்தனாருக்கு நல்ல இடத்துல திருமணம் முடியக்கூடுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களே தேங்கி கிடந்த பணிகளை எல்லாம் உற்சாகத்துடன் செய்து முடிப்பீங்க. சம்பள உயர்வும் பாக்கியெல்லாம் வந்து சேருங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவதில் லாபம் அதிகரிக்குங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ்லாம் ஓங்கி ஒழிக்குங்க. ரியல் எஸ்டேட்டு, பதிப்பகம் வகைகளாக லாபம் அடைவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களின் நிர்வாக திறமையெல்லாம் உங்களுக்கு கைகூடுங்க. அதே மாதிரி திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. திறமைகள் அதிகரிக்கவும் கூடுங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. மூத்த அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. சம்பள உயர்வு வரும். இதுவரைக்கும் இருந்த பாக்கிகளும் உங்களை தேடி வருங்க. கணினி துறையினருக்கே பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகிய சம்பளம், சலுகைகள்லாம் அதிகம் உள்ள வேலைக்கு மாற்றப்படுவீங்க. நீங்கள் மாணவர்களுக்கு, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சற்று கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் மற்றும் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டிய எண்ணிய வெற்றி கிடைக்குங்க. தேர்வுக்கு தேவையான பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படிப்பதன் மூலம் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டுங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு சுபிக்ஷமான காலம் இதுங்க. வெளிநாடு தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான யோகம்லாம் அந்த அரசியல்வாதிகளுக்கு உண்டு. பொதுக்கூட்டங்களில் உரையாடும் போது சொற்களில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. தொண்டர்களிடத்தில் உங்களின் மீதான செல்வாக்கு மேம்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்லாம் அக்கறை வேண்டுங்க. கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம் இதுங்க. விருதுகள் கிடைக்கும். திறமைகள்லாம் வெளிப்படுத்தும். சிறு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்வீங்க. நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள்லாம் கிடைப்பதற்கு சூழல் உண்டாகுங்க. மனதில் இருக்கும் பல வகை குழப்பங்கள்லாம் தெளிவு கிடைப்பீங்க. விவசாயிகளுக்கு மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் அதிகரிக்குங்க. விவசாய உபகரணங்கள் தொடர்பான பராமரிப்பு செலவுகள்லாம் மேம்படும். விவசாய மாநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் சிலருக்கு சில அறிமுகங்களும் கிடைக்கப்பெறுங்க. புதிய பயிர் விளைச்சலில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவு செய்யுங்க. நெல்லி மற்றும் கொடி வகை விளைச்சல்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. அதே போல் பிள்ளைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படுங்க. சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியுமுங்க. அதே மாதிரி வழக்கில் சாதகமான தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேருமுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய காலகட்டமுங்க. பிள்ளைகளின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அயல்நாட்டு பயணம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க. அதே போல் நாத்தனாருக்கு நல்ல இடத்துல திருமணம் முடியுமுங்க. தேங்கி கிடந்த சில சரக்குகளை எல்லாம் சாமர்த்தியமாக விற்று திருப்பீங்க. வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நிர்வாக திறமையெல்லாம் கூடுங்க. சம்பள உயர்வும் அதிகரிக்க காண்பீங்க. அதே போல் உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் கை எப்போதுமே ஓங்கி நிற்குங்க. இந்த 4 மாதங்களும் எடுத்த வேலையை திறம்பட முடிப்பீங்க. சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீங்க. மனத்தெளிவுலாம் அடைவீங்க. பூர்வீக சொத்தை மாற்றி உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடுகள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படுங்க. சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணத்தை முடித்து வைப்பீங்க. டென்ஷன், கோபம், அலர்ச்சியெல்லாம் வந்து போகுங்க. பிள்ளைகளின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. படிப்பு, உத்தியோகத்தில் பொருட்டு பிள்ளைகள் பிரிய வேண்டிய காலம்ங்க இது. அதே போல் உங்களின் நிர்வாக திறமையெல்லாம் கை கூடுங்க உத்தியோகத்தில். அதே மாதிரி கணினித்துறையினருக்கு பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பள சலுகைகள் அதிகம் உள்ள வேலைக்கு நீங்கள் சென்றுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி பிறக்குங்க. பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புது வழி பிறக்கக்கூடுங்க. சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணத்தை செய்து முடிப்பீங்க. வழக்கில் சாதகமான தீர்ப்பு உண்டாகுங்க. நண்பர்கள், உறவினர்கள் உதவியுடன் பொது தொழிலெலாம் தொடங்கிடுவீங்க. அதே போல் தைரியமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. செரிமான கோளாறு, நரம்பு பிரச்சனைகள் வந்து நீங்குங்க. தாயார் உடல்நலில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க.
பிள்ளைகளின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. கணவர் உங்களுடன் புதிய முயற்சிகளை ஆதரிப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த குடும்ப ஒற்றுமைகள்லாம் அதிகரிக்கும், அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரோட அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் நிர்வாக திறமையும் அதிகரிக்கக்கூடுங்க. மூத்த அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பாருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவார பணிகள் பங்களிப்பு செய்யுங்க. சங்கடங்கள் அனைத்தும் நீங்குங்க, சந்தோஷம் உண்டாகுங்க. மகான்கள் தரிசனம் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த சனி வக்கர பயிற்சி மீனராசிக்கு எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் கிடைக்க வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.